This conference will now be recorded. கொஞ்சம் advanced topics தான் இன்னைக்கு discuss பண்ண போறோம். As I said last week, okay, VPN itself is a big topic, but again, people like செந்தில் சார் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா they are good into networking. So for them, இது வந்து பார்த்தீங்கன்னா it will be a very useful and very important session for them. Even for you guys who are concentrating on sysops also, this might be very useful, but still like அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it will be super useful. ஏன்றதை சொல்றேன் இப்போ. Okay, so there is something called AWS certified, not to say advanced networking specialty exam இருக்கு AWSல. Okay, இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is not for you guys. It is for people like செந்தில் சார் who has worked on network. Even our அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லைனாலும் you need something like ஒரு 3 to 5 years of networking experience வேணும், because you have to understand routing, switching, அதெல்லாம் understand பண்ணணும். So if you look at the topics that is needed, okay, this is all definitely வந்து பார்த்தீங்கன்னா Amazon recommends you to complete practitioner and ஒரு associate level exam முடிக்க சொல்லுவாங்க. It is not mandatory. இப்போ mandatory கிடையாது. 2 years back it was mandatory, but now நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு practitioner exam, ஒரு associate level exam, either sysops எழுதலாம் இல்ல solution architect associate exam எழுதிட்டு you can directly go for the specialty exam and the advanced networking. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். விபிஎன்னா என்ன, எம்பிஎல்எஸ்னா என்ன, விபிஎல்எஸ்னா என்ன. இன்னைக்கு வந்து நம்ம இந்த விபிஎன்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெட்ஒர்க் இன்ஜினியரா. ஓகே, ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4 என்ன, வெர்ஷன் 6 என்ன, சப்நெட்டிங், ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடல் என்ன, என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தென் வந்து ஐபி வெர்ஷன் 6 போகும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஜஸ்ட் வெரி ஹை லெவல் செகண்ட் டே கிளாஸ்ல வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. தென் வந்து இதுல நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளாஸ்லேயே வந்து செக்யூரிட்டி டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வேஃப்னா என்ன, டிடாஸ்னா என்ன, இந்த இடாஸ்னா என்னன்றதெல்லாம் இருக்கும். ஸோ வில் ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் மேபி லைக் 60 to ஐ டோன்ட் சே 70%, 60% ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இதிலே கவர் பண்ணிடுவோம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் மோர் டீடைல்ஸ் அப்படின்னா என்னுடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் லெவல் கோர்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் யூஸ் கேசஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா 100% இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எழுதிடலாம் டைரெக்டாக போயிட்டு. ஸோ for them it is very very useful, but again நான் எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். people who are from the networking background, for them in the exam வந்து it is good to have from a cloud perspective. Okay, and definitely this is something you can explore. அண்ட் இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஷூர் இஃப் ஐ ஹவ் டோல்ட் திஸ், ஏவியட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தே கிவ் யூ ஃப்ரீ எக்ஸாம், மல்டி கிளவுட் நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் வித் ஃப்ரீ எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா when you get some time from the people from the network background, they can complete this. இந்த ஏவியாட்ரிக்ஸில் போனீங்கன்னா they provide you training as well as free first level associate level exam. ஓகே, ஸோ இதை வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க டைம் கிடைக்கும் போது. ஓகே, இட்ஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி ஒன், லைக் ஃபார் பீப்புள் ஃப்ரம் நெட்ஒர்க்கிங் இதுதான் வந்து உங்களுடைய ரோட் மேப்பாக இருந்தால் இட் வில் பி குட் கெரியர் இன் கிளவுட். ஓகே, ஸோ இதில் ப்ராக்டிஷனர் if you have voucher அதெல்லாம் இருந்தது அப்படின்னா ப்ராக்டிஷனர் எழுதுங்க. தென் அப்பியர் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் ஆர் appear for sysops administrator. I would prefer sysops administrator. ஓகே, ஏன்னா அதில் நல்ல ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில் செட் இருக்கிறதால பெட்டர் கோ ஃபார் திஸ் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல் நெட்ஒர்க்கிங் பற்றி ஐடியா இருக்கணும். தென் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ப்ளஸ் இன்னும் ஒரு 4 கிளாஸ் இருக்கு, செக்யூரிட்டி ஏடபிள்யூஎஸ் செக்யூரிட்டி கிளாஸ் இருக்கு. ஸோ அதையும் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி 70% ரெடி ஃபார் த எக்ஸாம். அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஓன் செல்ஃப் ஸ்டடிலையும் முடிக்கலாம், இல்லாட்டி வந்து யூ கேன் அட்டன் மை சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் லெவல் டிஸ்கஷன். அதில் நிறைய சினாரியோஸ் யூஸ் கேசஸ் எல்லாமே இருக்கும். யூ கேன் கெட் மோர் grip and then you can appear for the exam. Okay, so today's டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கோட அட்வான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் சம் பீப்புள் திஸ் மைட் பி லிட்டில் டஃப், பட் அகெயின் ஸ்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனிதிங் இஸ் அச்சீவபிள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தர போகிறத. தென் யூ வில் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஃப்ரம் அ நெட்ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் யூ வில் ஈஸிலி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே,
ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஸோ என்னுடைய AWS அஷூர் பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மைட் பி அ வெரி ஈஸி கிராஸ் ரெஃபரன்சிங் ஸ்டஃப். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சேம் செட் ஆஃப் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஐ டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த டிஃபரன்ஸ் இயர். ஓகே, ஸோ பட் அகேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் மை எக்ஸிஸ்டிங் அஷூர் ஸ்டூடெண்ட். ஐ திங்க் இந்த பேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% என்னுடைய எக்ஸிஸ்டிங் அஷூர் ஸ்டூடெண்ட்டாக தான் தெரியுறீங்க. ஓகே, ஸோ செந்தில், பாபு, சங்கர். ஓகே, ஸோ யா ஃபார் யூ கைஸ் இட் வில் பி வெரி ஈஸி. ராஜா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கிளாஸாக தான் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கிராஸ் கம்பேர். நம்ம அஷூர் கிளாஸில் என்ன பண்ணோமோ அதை இங்கே AWSல ரிலேட் பண்ணிக்கலாம். பட் இது கம்ப்ளீட்டாக நியூ செட் ஆஃப் லேப்ஸாக தான் இருக்கும். அங்கே பண்ணது எதுவுமே இங்கே ரிப்பீட்லாம் பண்ண போகிறது இல்லை. ஓகே, பட் அகெயின் கான்செப்சுவலாக தே வில் பி போத் வில் பி சேம். அங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கிரியேட்டட் சம்திங் கால்ட் என்ன சொல்கிறது பாயிண்ட் டு சைட் VPN சொன்னோம். ஓகே, இதில் அஷூரில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ப்ராக்டிஸ் பாயிண்ட் டு சைட் VPN ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we will call it as in Azure we call it as point to site VPN. In AWS we call it as client VPN endpoints. ஓகே, ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஐ ஹாவ் மெஷின்ஸ். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மெஷின்ஸ் இன் ரிமோட் லொக்கேஷன்ஸ், பிரான்ச் ஆஃபீஸஸ். அங்கே வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் டிவைசஸே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் டிவைஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் நெட்ஒர்க்கிங் டிவைசஸே இல்லை. நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஹாவ் வர்ச்சுவல் ப்ரைவேட் கனெக்ஷன். எனக்கு வந்து செக்யூர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் டுவர்ட்ஸ் AWS. அப்படின்னா you have to establish point to site connection சொல்லுவாங்க. So that is client VPN endpoint. Okay, question இல்லைனா மியூட் பண்ணிக்கங்க உங்களை. Okay, so client VPN endpoint ன்னு சொல்லுவோம். So we'll see how we practically do this. Okay, ஒரு client locationல இருந்து ஒரு AWS environmentக்கு எப்படி நம்ம பிரைவேட்டா VPN மூலமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VPN everyone knows like virtual private network. And virtual private networkன்றது வந்து பார்த்தீங்கன்னா it can be a secure tunnel with an existing MPLS கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஈவன் டைரக்ட் கனெக்ட்ல கூட நீங்கள் வந்து VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு யூ கேன் ஹேவ் அ செக்யூர் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேப் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல். ஸோ செகண்ட் ப்ராக்டிக்கல் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா சேம் நேம் தான் அஷூர்லையுமே இருக்கும், சைட் டு சைட் VPN சொல்லுவாங்க. ஓகே, இங்கே AWSலையுமே சைட் டு சைட் VPN தான். there is no difference in the naming convention. Okay, so this is in AWS. இதுதான் நம்ம செகண்ட் லேப் பார்க்க போறோம். Then we'll get to discuss a few more things. என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா we'll discuss what is transit gateway னா என்ன, direct connect னா என்ன, cloud hub னா என்ன, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைம் கிடைச்சா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இது பண்ணலாம். பட் அகெயின் these are not required for your sysops administrator, even for your advanced level exams also. இதெல்லாம் இன்னும் வரல, ஏன்னா இதெல்லாம் எமர்ஜிங் கான்செப்ட்ஸ் இந்த கிளவுட் ஹப் இதெல்லாம். பட் அகெயின் டிரான்சிட் கேட்வே தெரியணும், டைரக்ட் கனெக்ட் தெரியணும். டைரக்ட் கனெக்ட் இஸ் தேர் ஃபார் அ லாங் பீரியட். ஸோ இந்த கிரீன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் இன் வெரி மச் டீடைல். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் கிளைண்ட் VPN endpoint. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது. என்னோட ஆடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களால ஃபாலோ பண்ண முடியுதுல்ல? கிளியரா இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ ஓகே, கிளைண்ட் VPN endpoint. கிளைண்ட் VPN endpointனா இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா AWSோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமோட்ல இருந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் எல்லாமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் இந்த மாதிரி செக்யூர் பல்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில VPN கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு செக்யூராக உங்களுடைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் செட்டப்பில். ஸோ அங்கே நீங்கள் அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் அந்த கிளைண்ட் VPN டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து அந்த கஸ்டமரோட VPN கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அஷூரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளைண்ட் மெஷின் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளைண்ட் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா we might have downloaded அஷூரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு VPN client endpoint கொடுப்பாங்க அஷூர்ல. ஸோ அஷூரோடைய VPN கிளைண்ட்னு ஒரு டூல் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டூல் மூலயமா தான் நம்ம வந்து VPN கனெக்ட் பண்ணுவோம் அஷூர்ல. ஓகே, ஹியர் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் அஷூரோட VPN மைக்ரோசாஃப்டோடைய கிளைண்ட் வந்து இங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா
either we can use AWS VPN client or Open VPN client use பண்ணிக்கலாம். Okay, so we'll get to see that. Or இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து ஓப்பன் விபிஎன் கிளைண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இன் எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட அஜூர் விபிஎன் கிளைண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து அது மூலயமா அந்த விபிஎன் கிளைண்ட் மூலயமா எப்படி ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்டை டனல் மூலயமா கனெக்ட் பண்றதுன்றத பார்த்துருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு AWS VPC region இருக்கு. ஓகே, and we have some subnets. இது வந்து ஒரு சப்நெட் மல்டிபிள் சப்நெட் எப்படி வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் லாங் as கான்செப்ஷுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தென் இட் வில் பி குட். ஸோ ஜென்ரலாக வந்து மல்டிபிள் விபிசிஸ் இருந்ததுன்னா நம்ம மல்டிபிள் விபிசியை வந்து எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணுவோம்? அதுக்குள்ள விபிசி டு விபிசி வந்து பிரைவேட் கனெக்ஷன் வேணும்னா என்ன கான்செப்ட் வச்சு நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணணும்? ஆமா, விபிசி பியரிங் பண்ணணும். கரெக்டா? ஆமா, இங்க அஷூர்ல வந்து விநெட் பியரிங் சொல்லுவோம், இங்க விபிசி பியரிங். விபிசி பியரிங் மூலமா ரெண்டு விபிசியை வந்து பிரைவேட்டா நம்ம கம்யூனிகேட் பண்ண அலோவ் பண்ணலாம். ஸோ தட் கனெக்ஷன் வந்து இந்த விபிசியில் இருக்கிற ரிசோர்சஸ் வந்து இன்னொரு விபிசியில் இருக்கிற ரிசோர்சஸை அமேசானோட பேக் போன் நெட்வொர்க் வழியாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் இருக்கு, S3யோ இல்லை டைனமோ டிபியோ சம் சர்வீசஸ் லைக் தட் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பர்டிகுலர் ஒரு விபிசியில் ஒரு சில சர்வீசஸ், ஒரு சில சர்வர் இருக்கு. ஓகே, இந்த சர்வர்ல இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு நான் வந்து கனெக்ட் பண்ணணும், பிரைவேட்டா அமேசான் நெட்வொர்க்கை வச்சு கனெக்ட் பண்ணணும். அப்ப என்ன நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி? வெரி குட், விபிசி என் பாயிண்ட் பண்ணுவோம். ஆமா, சர்வீஸ் என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல வெறும் என் பாயிண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் நீங்க எக்ஸாம் சிஸ்டாப்ஸ்லாம் எழுதும் போது. ஓகே, ஸோ என் பாயிண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். என் பாயிண்ட் என்ன பண்ணோம், அகைன் வந்து கான்செப்சுவலா ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நம்ம ஒரு விபிசி என்டையர் விபிசியை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விபிசி கூட அமேசானோட பேக் போன்ல கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா விபிசி பியரிங் பண்ணுவோம். ஒரு விபிசியும் ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸ் வித்தின் அமேசானை வந்து நம்ம வந்து பிரைவேட்டா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வில் கோ ஃபார் endpoint or endpoint services வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, சில பேர் வந்து அதை சர்வீஸ் endpointனு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சர்வீஸை கனெக்ட் பண்றதால we call it சர்வீஸ் endpoint. இதெல்லாம் தான் நம்ம வந்து போன கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸே பார்த்தோம் இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ரிவைஸ் பண்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் விபிஎன் கிளைண்ட்லேருந்து ஏதோ ஒரு விபிசி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த விபிசிக்குள்ள இருக்கிற என்விரான்மெண்ட்டை மட்டும் தான் நீங்க வந்து பிரைவேட்டா கனெக்ட் பண்ண போறீங்கன்னு கிடையாது. ஈவன் ஆஃப்டர் லேண்டிங் இன் டு திஸ் உங்களுடைய சர்வீசஸ், உங்களுடைய இன்னொரு விபிசியில் இருக்கிற சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த கிளைண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க வந்து பிரைவேட்டா கம்யூனிகேட் பண்ணலாம். உங்க AWSல இருக்கிற எல்லா என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரீஜன்ல இருக்கிறது மட்டும் கிடையாது, ஈவன் அதர் ரீஜன், அதர் அக்கௌண்ட், லிங்க்டு அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா பிரைவேட்டா யூ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ஆர் கனெக்ட். ஒரு தடவை லாகின் பண்ணிட்டா போதும், அந்த கிளைண்ட் VPN வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ பிரைவேட் IP அட்ரஸ். அந்த அட்ரஸ் மூலமா நீங்க எல்லா ரிசோர்சஸ் வித்தின் AWS பிரைவேட்டா கம்யூனிகேட் பண்ணலாம். அதுதான் எண்ட் அப்ஜெக்டிவ். அதுதான் நம்ம எண்ட் லேப்ல பார்த்து முடிக்க போறோம். ஓகே, ஸோ இது நீங்க வந்து நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ வாட் திஸ் இஸ். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய VPN டிவைஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற ரிசோர்சஸ்லாம் செக்யூரா வந்து டனல் மூலயமா நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் விபிஎன் கிளைண்ட் யூஸ் பண்ண போறோம். நம்ம நீங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தென் யூ மைட் ஹவ் சீன் தட் நம்ம மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் விபிஎன் கிளைண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ AWS கிளைண்ட் விபிஎன்ற கான்செப்ட் எதுக்குன்னா இட் இஸ் managed client VPN service. It's a managed VPN client service that enables to connect securely to AWS environment. Okay, AWS environment na adula irukra resources, services adha nama access panna porom at the end. From enga irundhu? From ungalodiya on premises network la irundhu. ஆன் ப்ரமைசஸ் நெட்வொர்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ரிமோட் சைட்டாக இருக்கலாம். ஓகே, ஆர் இட் கேன் பி பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் யூசர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ்லேருந்து நம்ம டிவைசஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய இண்டிவிஜுவல் டிவைஸ்ல இருந்து AWS உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து செக்யூரா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ செக்யூர் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி நீங்க வந்து உங்களுடைய HTTP கனெக்ஷனை செக்யூர் பண்றீங்க?
இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா HTTP இருக்கு. அதை வந்து HTTPS தான் மாத்திடுவீங்க கரெக்டா? செக்யூர் HTTPR யூஸ் பண்ணுவோம், இல்லை HTTPS சொல்லுவோம். ஸோ SSL மூலயமா நீங்க செக்யூர் பண்றீங்க. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா VPNல செக்யூர் TLS கனெக்ஷன், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி கனெக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி VPN மூலயமா நம்ம பேக் எண்ட்ல வந்து செக்யூர் பண்றோம் நம்மளுடைய கனெக்டிவிட்டியை. இதை சொல்ல வந்தீங்களா? ஓகே. ஸோ Yes, இதுல sir. வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியை பத்தி ஜென்ரலா ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம செக்யூர் TLS தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இது வந்து ஒரு மேனேஜ்டு சர்வீஸ். மேனேஜ் சர்வீஸ்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ எந்த இடத்துலலாம் மேனேஜ்டு சர்வீஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம்னா நிறைய கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ தே ஹேவ் தட் ஹையர் கண்ட்ரோல். ஸோ நீங்க வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி VPN கனெக்ஷன் கூட நீங்க யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே, சின்ஸ் இட்ஸ் மேனேஜ்ட் சர்வீஸ்ன்றதால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி, இதை பத்திலாம் நீங்க வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லோட் அதிகமாக பேக் எண்ட்ல வந்து தே வில் பி ப்ரொவிஷனிங் மோர் டிவைசஸ் ஃபார் யுவர் கனெக்டிவிட்டி. உங்களுடைய கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக பேக் எண்ட்ல வந்து அவங்க மோர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் பவர் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேனேஜ் சர்வீஸ்ன்றதால யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் எலாஸ்டிசிட்டி, ஹை அவைலபிலிட்டி அண்ட் அந்த உங்களுடைய டிவைஸ் லிமிட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் ஒரு விபிஎன் என் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுற லிமிட்ல ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் ப்ரொக்யூர் மோர் விபிஎன் என் பாயிண்ட்ஸ். பட் அகைன் அந்த அளவுக்கு வந்து நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம ரிமோட் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 5 யூசர் இல்லை 10 யூசர் இல்லை 1-2 யூசர் தான் வந்து மோஸ்டா யூஸ் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோடைய யூசேஜ் வந்து அதிகமாயிடுச்சு. when I say இப்பன்றது ஆஃப்டர் கோவிட் many people are connecting to AWS infrastructure using VPN. ஸோ ஏன்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க ரிமோட் லொகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்றதால there is a heavy demand for this VPN connectionsலாம் நிறைய யூசேஜ் அதிகமாயிடுச்சு. ஓகே, கம்பேர் டு 2019 இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு யூசேஜ் ஆஃப் VPN கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வந்து நிறைய விதமான ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான் பண்ணுவாங்க, விச் இஸ் சீம்லெஸ். ஏன்னா வந்து நீங்க irrespective ஆஃப் யுவர் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ், மேக்புக் எல்லாத்துலயுமே நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன், சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா செட்டப் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து விண்டோஸ் ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வரோ இல்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அங்க கிளைண்ட் சைட்ல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நம்ம அஜூர்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ அங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரி ப்ரிடாமினா நிறைய இடத்துல யூஸ் பண்ணாலுமே அங்கேயுமே நம்ம சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து லேப் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா கிளைண்ட் மெஷின்ல போயிட்டு ஒரு சர்வர் சர்டிஃபிகேட், ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா தான் நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் ஆத்தென்டிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நான் இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் மெஷின்ல போயிட்டு ஒரு சிஸ்டம்ல போயிட்டு ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட், ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதை ஆத்தென்டிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். கரெக்டா? நான் இருக்கா இதெல்லாம்? those who have attended ஆமா ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா வி கால் இட் எஸ் பப்ளிக் கீன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு இது மூலயமா தான் நம்ம ஹேண்ட் ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ இது மட்டும் ஆப்ஷன் கேட்டால் இது மட்டும் ஆப்ஷன் கிடையாது. தேர் ஆர் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ ஆத்தென்டிகேஷன் சொல்லும் போது வி ஆர் ஜஸ்ட் வேலிடேட்டிங் த கீஸ் ஹியர். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டும் சர்வரும் யூஸ் பண்ற சர்டிஃபிகேட் ஆர் யூஸ் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இட் அ வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்றத மட்டும் தான் வந்து ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணோம். ஸோ ஆத்தரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு டூ இட் செப்பரேட்லி. ஆத்தரைசேஷன்ன்றது வந்து நம்ம ஜென்ரலா இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் டெஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி என்விரான்மெண்ட்ல வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸ் வேலிடேட் பண்றது ஆத்தென்டிகேஷன். ஆஃப்டர் வேலிடேட்டிங் த கிரெடென்ஷியல் நமக்கு வந்து ரிக்வயர்ட் பர்மிஷன் இருக்கா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ரைட் பர்மிஷனா இல்ல ரீட் பர்மிஷனா இல்ல மாடிஃபை பண்றதா ஃபுல் கண்ட்ரோலா என்ன மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அல்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் வேலிடேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் சொல்லுவோம். இங்க வந்து நெட்வொர்க் லெவல்ல பேசும்போது வி ஹேவ் டு வெரிஃபை நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், செக்யூரிட்டி குரூப், இன்ஸ்டன்ஸ் லெவல் செக்யூரிட்டி செக் பண்ணோம். தென் நெட்வொர்க் லெவல், சப்நெட் லெவல் செக்யூரிட்டியை வந்து வேலிடேட் பண்ணோம். ஆத்தரைசேஷன்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பர்மிஷன் வேலிடேஷன், இட் இஸ் ஆல்சோ டு வேலிடேட் த நெட்வொர்க் ரூல்ஸ் டு செக் வெதர் வி ஆர் அலோட் டு ஆக்சஸ், வெதர் வி ஆர் அலோட் டு கனெக்ட்ன்றதை வந்து நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ ஆத்தரைசேஷன்ன்றது we are validating our connection and checking whether we have the right privileges, permissions இருக்கான்றத பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் டிஃபரன்ஸ் புரியுதா?
ஆத்தென்டிகேஷன் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கிரெடென்ஷியல் செக் பண்றது, யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை சர்டிஃபிகேட்டை வந்து வேலிடேட் பண்றது ஆத்தென்டிகேஷன். செகண்ட் ஸ்டெப் வந்து பர்மிஷன்ஸ். நமக்கு வந்து ரைட் லெவல் ஆஃப் பர்மிஷன் இருக்கா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்நெட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்களா, இந்த பர்டிகுலர் மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமான்றதை வந்து வேலிடேட் பண்றோம். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த பர்டிகுலர் கிளைண்ட் VPN endpoint வந்து மேனேஜ்டு சர்வீஸ்ன்றதால இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு மேனேஜ், ஈஸி டு கான்ஃபிகர். ஓகே, ஸோ வில் கெட் டு சி தட். ஓகே, ஸோ ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் வில் பி வெரி ஈஸி. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிலிட்டி, கனெக்ஷன் லாக் பார்க்கறது, எத்தனை கரண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு, எத்தனை ஆக்டிவ் கனெக்ஷன் இருக்கு, எத்தனை டெர்மினேட்டட் கனெக்ஷன் இருக்கு, எத்தனை டெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ், கனெக்ஷன் லாக்ஸ்லாம் வந்து ஈஸியாக அங்கே பார்க்கலாம். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் எனி ஸ்பெசிஃபிக் டூல்ஸ். VPC ஃப்ளோ லாக்ல பார்க்கலாம், இல்லாட்டி வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுடைய VPN கிளைண்ட்ல கனெக்ஷன் லாக்ஸ் வந்து ஈஸியாக வேலிடேட் பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு இன்டெகிரேஷன் வேணும், ஐ வாண்ட் டு இன்டெகிரேட் வித் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, சாரி AWS டைரக்டரி சர்வீசஸ் இல்ல ஆக்டிவ் டைரக்டரி கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி இன்டெகிரேட் திஸ் பர்டிகுலர் கிளைண்ட் VPN. ஓகே, so you can integrate with a particular VPC or a particular subnet, or if you want to integrate with AWS directory services or active directory கூட integrate பண்ணணும் அப்படின்னா you have default inbuilt API plugin அதுல inbuilt ஆக வந்துடும். ஸோ நீங்க ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளைண்ட் VPN கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன் அ வெரி ஹை லெவல். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கிளைண்ட் மெஷின்ல இருந்து AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மெஷின்ஸ்க்கு தான் கனெக்ட் பண்ண போகிறோம் வித்தவுட் பப்ளிக் IP அட்ரஸ். ஸோ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மெஷின்ஸ்க்கு வந்து பப்ளிக் IP அட்ரஸ் வேண்டாம், நம்ம டேரெக்டாக எப்படி நம்ம VPN வழியாக கனெக்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அது வரைக்கும்? மேபி we can just call it as benefits. Then now we can discuss on the components. என்னென்ன components இருக்கு, எப்படி அதை கிரியேட் பண்றோம், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றோம்ன்றதை பார்க்கலாம். மேபி நம்ம இவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா he was expecting the steps. அதுக்கு நான் ஒரு நோட் பேட்ல வந்து ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணேன். I think let me reshare my screen. I'll log into my இது வரைக்கும் டவுட் இருக்கா, என்ன பார்க்க போறோம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா we are going to discuss on client VPN. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Let me download the file. Okay. Okay, so okay, I'm resharing my screen. Okay, screen visible இருக்குங்களா இப்ப? Yes sir. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to install the OpenVPN client install பண்ண போறோம். OpenVPN client install பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா you have to go to this particular OpenVPN client உடைய சைட்டுக்கு போனோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண போறோம்ன்றது வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க லிஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்லயும் உங்களுக்கு கொடுத்துறேன், so that you can do the same whenever you want to practice it again. ஸோ என்னுடைய மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு I'll have to go to openvpn.net. இந்த சைட்டுக்கு போயிட்டு this is an HTTPS சைட் தான் அது. ஓகே, இதில் போனீங்க அப்படின்னா you will have a lot of downloads. இதில் போயிட்டு ஓகே உங்களுடைய விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும் விண்டோஸ் இது. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, இஃப் யூ வாண்ட் டு லுக் இன் டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், டைரெக்டாக போயிட்டு நீங்கள் இதில் வந்து கம்யூனிட்டி டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு 64 பிட் வேணுமா, 32 பிட் வேணுமா, லினக்ஸ் உடைய டார் ஃபைல் வேணுமா என்னன்றதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் அ விண்டோஸ் சிஸ்டம். ஏன்னா நான் விண்டோஸ் சிஸ்டமில் லாகின் பண்ணியிருக்கிறதால
ஓகே, சம்டைம்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கொடுப்பாங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுப்பாங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஜென்ரலாக ஸ்டேபிள் வெர்ஷன் போகிறது தான் வந்து அட்வைசபிள். லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சர், சாரி, ஸ்டேபிள் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சரும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் VPN இஸ் ஸ்டேபிள் ப்ராடக்ட். அதில் வந்து நிறைய பக்ஸ் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி இதை ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. வேற லேட்டஸ்ட் ரிலீஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜ் ஃபீச்சர்ஸ், உங்களுடைய லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த விண்டோஸ் 64 பிட்டோடைய openvpn.netல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டிஃபால்ட் C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை கஸ்டமைஸ் கொடுத்துட்டு வேற ஒரு டிரெக்டரியில் வந்து நான் சிஸ்டம் டிரைவில் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இன்ஸ்டலேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இது போயிட்டு we can validate it. No readable connection profile. Okay, see program files config. Okay, this is fine. Okay, அவங்க எதுவுமே வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லைன்றாங்க, பட் தட் இஸ் ஃபைன் ஃபார் நவ். ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டால் ஆயிடுச்சு நம்மளுடைய GUI கிளைண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம அஷூரில் பார்த்துருப்போம், பட் அஷூரில் வந்து இன்பில்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மேனேஜ் பண்ணியிருப்போம். ஸோ மேபி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ஷன்ஸ் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஐ வில் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ஹியர். இங்கே போயிட்டு நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐம் கோயிங் டு கிரியேட் கப்புள் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அ சர்வர் சர்டிஃபிகேட். சர்வர் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம சர்வர் சைடில் ஸ்டோர் பண்ணுவோம். கிளைண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்டோர் இட் ஆன் த கிளைண்ட் சைட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு நீங்கள் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து யூ கோ டு யுவர் அட்மின் ப்ரிவிலேஜஸோட போனீங்கன்னா பெட்டர். ஓகே, லெட் மீ ஓப்பன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். ரெண்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் VPN இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வி ஹேவ் அ லொகேஷன் கால்டு ECRSன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த ஃபோல்டர் போயிடுங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்குள்ளே இருக்கிறோம்ல, தென் திஸ் கமாண்ட் வில் நாட் ஒர்க். நம்ம வந்து we have to go to the home directory, root directory போயிடுங்க. ஓகே, இப்போ அதே சேம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, let us check. மேபி இது 64 பிட்ன்றதால it might have got program files இந்த x86 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் VPN இல்லையே, இருக்கு, இங்க இருக்கு, பட் ஏன் அது ஓப்பன் ஆகல? எனிவேஸ் ஸ்பேஸ் இருக்கு, அதான். ஓகே ஓகே ஓகே, நான் கவனிக்கல அது. சரி, ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ECRSA. ஓகே, இல்லை ஸ்பேஸ் இல்லை, பட் இதுல வந்து அந்த ECRSA ஃபோல்டரே வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் நாட் காட் ஜென்ரேட்டட். லெட் மீ குவிக்லி செக். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அது ஏன் இன்ஸ்டால் ஏதோ ஆகல? நினைக்கிறேன் இந்த என்னமா? ECRSS ஏதோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க நோவா போட்டுருக்கீங்க மேல ஃபர்ஸ்ட் லைன்ல படிங்க. கரெக்ட், அது கரெக்ட். பட் ஆனால் அதுதான் அந்த செகண்ட்ஸ் கமாண்ட் தான் அது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட். ஓகே, இருங்க, இது லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் திஸ். ஓகே, ஆல்ரெடி ரன்னிங்னு வந்துருச்சு. மேபி லெட் மீ செக் இட் இஸ் a hidden directory. ஓகே, மேபி வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இது பின்குள்ளே கொண்டு போயிட்டாங்களான்னு தெரியல. திஸ் இஸ் சம்திங் ஃப்ரம் ஓல்டர் வெர்ஷன். ஓகே ஓகே, லெட்ஸ் see. இல்லாட்டி சர்ச் பண்ணிக்கலாமா? ஓகே,
இன்ட்ரெஸ்டிங். மேபி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணதே தப்பா டவுன்லோட் பண்ணிட்டோம் வெர்ஷன். Then you can go ahead and do this earlier version. At least we will test it whether it is working or not the earlier version. Sure. Download. இந்த பழைய வெர்ஷன் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதிலே கூட லிங்க்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரீ ரெக்வசைட். கெட்டிங் ஸ்டார்டட், மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன். இதுங்க இதில் போனீங்க அப்படின்னா விண்டோஸ் லினக்ஸ் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, விண்டோஸ் இந்த லொக்கேஷன் தானே போனோம். ஓகே, went to the correct location only. It's showing us some customized installations. Have we done that a customized or a quick installation? We went for customize. சார் இதை குயிக் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். நான் ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் சொன்ன மாதிரியே. ஓகே, அது எதுக்குன்னா கஸ்டமைசேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா we have to change the location. ஜென்ரலாக வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது C டிரைவ்லேயே பண்ணக்கூடாது. we have to put it into some separate directory. அதனால் அவங்க அது மாற்ற சொன்னாங்க. But let me check. Maybe we can add the components as well, required components. choose பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் VPN சர்வீஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண விட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ECRSA ஃபைல் இன்ஸ்டால் ஆகலை. காம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங் ஆன் திஸ் குயிக் இன்ஸ்டலேஷன். ஆமாம் கரெக்ட், மிஸ் ஆயிடுச்சு அது. ஓகே, ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுங்க, இதில் கஸ்டமைஸ் வந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் மெயினாக. ஒன்று உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் டிரைவ் C டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாமல் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ECRSA ஸ்கிரிப்டே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதுதான் மெயினாக அந்த ECRSA ஃபோல்டரே வராமல் போன காரணம். ஓகே, ஸோ அர்லியர் லைக் அது டிஃபால்ட் இன்ஸ்டலேஷன்லேயே அது இருக்கும் இந்த ECRSA. பட் தீஸ் டேஸ் இட் லுக்ஸ் லைக் கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் அது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் அலோவ் பண்ணுறாங்க. எனிவே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணணும்னா மட்டும்தான் we have to install it. அதர்வைஸ் அந்த ECRSA உடைய அந்த இது தேவையில்லை, ஃபோல்டர் தேவையில்லை. பட் இங்கே நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகிடுச்சு பாருங்க, அந்த ஃபோல்டர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலைன்னா தென் கோ அண்ட் டூ அ கஸ்டமைஸ்ட் இன்ஸ்டலேஷன். ஓகே, அந்த முன்னாடியே அந்த மெசேஜ் எரர் வந்துச்சு, அப்போ நான் கவனிக்கல. பட் எனிவே, ஸோ இப்போ போயிட்டு ஸ்பேஸ் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் கெட்லி கோ இன் டு தட் நவ். ஓகே, ஸோ இப்போ நம்மளால அந்த RSA ஸ்டார்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ECRSA-ஸ்டார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ். ஓகே, ஒரு PK என்விரான்மெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஹேஷ் ப்ராம்ப்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் இது வந்து என்ன, இந்த பர்டிகுலர் ஸ்டெப் கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம ECRSA ஷெல்லுன்னு ஒரு பேஷ் ஷெல் மோடு இது. ஸோ அந்த மோடுக்கு இப்போ ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கமாண்ட் தான். ஓகே, நம்ம அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணும்போது ECRSA-ஸ்டார்ட்ன்றது வந்து உங்களுடைய பேஷ் ப்ரோக்ராமை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா we are going to create certificates. அதுக்கு வந்து நம்ம இந்த ECRSA கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ECRSA தென் வந்து பார்த்தீங்கன்னா you can init -PKI யூஸ் பண்ணலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலைசேஷன் அந்த PKI டெம்ப்ளேட் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து அந்த கமாண்ட் அந்த இதை ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் we might miss 1 or 2 commands. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த init -PKI பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ரன் திஸ் நியூ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இதில் வந்து நம்மக்கிட்ட சர்வர் நேம் கேட்கும், நமக்கு என்ன பர்டிகுலர் மெஷின் யூஸ் பண்ண போறீங்க என்னன்றது. ஸோ இந்த மெஷின் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் சம் என்ன ஸ்டாண்ட் வெப் VM ஏதோ சம்திங் இருக்கு. பட் அது பரவாயில்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா VPN சர்வர்னு ஒரு நேம் கொடுத்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, VPN சர்வர் 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, யூ ஹேவ் டு கிவ் அ சர்வர் நேம் விச் இஸ் கோயிங் டு ஹோல்ட் த சர்வர் சர்டிஃபிகேட் வந்து ஹோல்ட் பண்ண போற சர்வர் நேம் கொடுக்கணும். இந்த மெஷினோட நேம் கொடுக்கலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துடலாம் இல்லாட்டி. ஓகே, ஐம் கிவன் VPN சர்வர் 1.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அந்த சர்வர் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த இது வந்துட்டு நீங்க சொல்றது வந்துட்டு பப்ளிக் கிளவுட்ல வந்துட்டு சர்டிஃபிகேட் சர்வரா we are creating it now, correct? கரெக்ட், ஆமாம். ஒரு சர்டிஃபிகேட் சர்வரில் போயிட்டு ஐம் கிரியேட்டிங் எ சர்வர் சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் கிளைண்ட் சர்டிஃபிகேட். இதே நீங்கள் அஷூர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு விண்டோஸ் சர்வர்லேயே போய்ட்டு சர்டிஃபிகேட் மேனேஜரில் போயிட்டு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியில் போயிட்டு கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப். இது வந்து லினக்ஸ்ன்றதால மோர் ஓப்பன் ஃப்ரெண்ட்லி, அதாவது ஓப்பன் விபிஎன் ஆப்ஷன்ஸ் வச்சு நான் காமிச்சிட்டு இருக்கேன். யூ கேன் டூ இட் எனி மெத்தட். ஓகே, மேக் புக்லேயும் மெத்தட் இருக்கு, விண்டோஸ்லேயும் மெத்தட் இருக்கு, லினக்ஸ்லேயும் இருக்கு. த மெத்தட் ஐ எம் ஷோயிங் நவ் இஸ் ஓப்பன் விபிஎன் ஆப்ஷன். இது வந்து ஃப்ரீ அண்ட் கம்யூனிட்டி ப்ரொமோட்டட் டூல் இது. வேறஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய டெமோ பாத்தீங்கன்னா அதுல இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ், பட் ஆனா வந்து அது பவர் ஷெல்ல போயிட்டு விண்டோஸ் உடைய சர்டிபிகேட் அத்தாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் கிரியேட் பண்ணிருப்பேன். ஓகே, இங்க வந்து இங்கே சிம்பிள் தான். இங்க we are just running executing 3 commands. அங்க வந்து கிராஃபிக்கலா 3 ஸ்டெப் தான் அங்கேயுமே. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் இந்த கமாண்டை. ஓகே, எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நியூ என்ட்ரி, ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் என்ட்ரி ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணது சர்வர் சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து இந்த இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸிட் தானே. ஓகே, ஆமாம், எக்ஸிட் பண்ணிடலாம் அந்த ஷெல் மோடை. ஓகே, ஸோ இசிஆர்எஸ்ஐ ஷெல் மோட்லேருந்து இப்போ நம்ம இப்போ இருக்கிற மோட் பேர் இசிஆர்எஸ்ஐ பேஷ் ஷெல்னு முன்னாடி சொல்லுவாங்க. அந்த பேஷ்ன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் சே ஒரு கஸ்டம் ஃபோல்டர் நேம் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து அந்த சி டிரைவில் வந்து கஸ்டம் ஃபோல்டர்னே யூஸ் பண்ணால் அப்படியே ஜஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம், ப்ராப்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐல் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் சம்திங் கால்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி இல்லை சர்டிஃபிகேட் அப்படின்னே வச்சுக்கலாம் நேமு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். மேக் டிரெக்டரி வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு, பட் ஐ ஜஸ்ட் வெண்ட் ஹெட் அண்ட் டிட் இட் இன் கிராஃபிக்கல். ஒரு சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம இதை காப்பி பண்ணணும். ஓகே, காப்பி whatever we created, right? இந்த பிகே ஃபோல்டரில் கிரியேட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு காப்பி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லொக்கேஷன் போயிடலாம். அதுலேருந்து வெளில வந்துருக்க தேவையில்லை. ஓகே, நீங்கள் அதே லொக்கேஷன்லேருந்து கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பட் பெட்டர் வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் எடுத்து காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, விச் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். என்னாச்சு காப்பி பண்ணது? இட்ஸ் நாட் ஒர்க்கிங். போயிட்டு சாரி, நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுத்துட்டேன். இல்லை, ஸோ டிஆர் கொடுத்துட்டு இந்த பின் ஃபோல்டர் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இருந்து இந்த கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஸோ அண்ட் பிகே இருக்குல்ல. ஓகே, இந்த பிகே டிரெக்டரி ஃபஸ்ட்டு போவோம். பிகே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதுதான் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஷார்ட் இது அக்ரோனியம். அது பிகேன்றது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல போயிட்டு டிஏஆர் கொடுத்து பாருங்க. இதில் நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண சர்வர் சர்டிஃபிகேட், கிளைண்ட் சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு காப்பி த என்டையர் கண்டென்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஓகே இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சர்டிஃபிகேட் இந்த லொக்கேஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சி டிரைவில் போயிட்டு சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்கேஸ் கரெக்ட் ஆனால் கூட நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இன்னொரு காப்பி எடுத்து வைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து அந்த டைரக்டரிக்குள்ளே போயிடலாம் காப்பி பண்ணி முடிச்சுட்டு. ப்ரோ ஒன் ஃபோல்டர் பேக் வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு. பிகேக்குள்ளே போயிட்டேன். ஓகே, ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஸ்டெப் பேக் போய்க்கலாம்.
ஓகே ஓகே அப்படியே மொத்தமா காப்பி பண்ண ஒர்க் ஆகும்ல? It work Stan. ஆகாதுன்னு நினைக்கிறேன். சி டிரைவ் முன்னாடி இருக்கிறதால ஆகாது. இந்த ஓகே ஓகே காப்பின்றதுல இருந்து காப்பி பண்ணீங்கன்னா வரும் சார். ஆமாம் ஆமாம், தனித்தனியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு காப்பி பண்ண ஒர்க் ஆகிடும்ல. ஓகே, ஸோ தனித்தனியாக பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காப்பி பண்ணிட்டேன், இருங்க. ஸோ இதே விண்டோஸில் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஈஸியாக நம்ம கிராஃபிக்கலாக பண்ணிடலாம். இது லினக்ஸ் ஷெல்லில் பண்ணும்போது தான் ஹேவ் டு டூ இட். இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் சர்வர்லேருந்து பண்ணுறோம். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் லினக்ஸ் மெஷின் ஆல்சோ. ஓகே, இது கமாண்ட்ஸ் எல்லாம் சேம் தான் அட் த எண்ட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிகேஐ ஃபோல்டரில் இருக்கிற நம்ம கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ், சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கிளைண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்டி ஃபைலும் அந்த கீ ஃபைலும் நம்ம வந்து ஒரு சி சர்டிஃபிகேட் லொகேஷனில் காப்பி பண்ணி வச்சுட்டு அதை போய் மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரிஜினல் ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணால் சம்டைம்ஸ் இட் மைட் கெட் கரப்டட். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கமாண்ட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அப்லோட் பண்ணிடலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட் மேனேஜருக்கு. ஓகே, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஜூரில், சாரி ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சர்டிஃபிகேட் மேனேஜர்னு ஒரு கன்சோல் இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டு ஜென்ரலாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் போயிட்டு எப்படி நம்ம வந்து ப்ரைவேட் கீ பப்ளிக் கீலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ், சாரி அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல்ல தான் நம்ம போயிட்டு சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, சர்டிஃபிகேட் ஸ்டோர்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஈஸி கமாண்ட் டு டூ இட். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, டைரெக்டாக போயிட்டு இந்த 2 கமாண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் இம்போர்ட் சர்டிஃபிகேட் இன்டு ஏசிஎம் வந்து இந்த 2 இது பண்ணலாம். நான் கிராஃபிக்கலாக எப்படி பண்ணணும்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். Then you will get to understand it clearly. Okay, ஸோ either நீங்கள் என்ன பண்ணலாம்னா அமேசான் இதில் லாகின் பண்ணிட்டு அந்த இது கிராஃபிக்கலாகவும் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஏடபிள்யூஎஸ் அந்த ஏசிஎம் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் இம்போர்ட் இட் ஆல்சோ. ஓகே, ஜென்ரலாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஓகே, பட் இங்கே கிராஃபிக்கலாக எப்படி பண்ணுன்றது காமிச்சிடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேர் விண்டோஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கிறதால ஐ ஷோ இட் இன் graphical method. Okay, ஓகே, இதில் போயிட்டு சர்டிஃபிகேட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் தான் நம்ம வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லை டிஎல்எஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இங்கே தான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, in this screen, 1 second. இது பண்ணியிருக்கீங்களா யாராவது இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா? ஓகேவா, ஓகே, இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் விபிஎன் கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ECRSAன்ற ஒரு டூலை வந்து சேர்த்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ECRSA டூல் எதுக்குன்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ரெடி பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் ஒரு இது ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have installed OpenVPN client along with RSA tool. Okay, இந்த RSA tool எதுக்காக இது பண்ணோம்னா RSA tool is a bash shell tool to create PKI environment. ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றோம். இதை வந்து நம்ம விண்டோஸ்ல வந்து சர்டிஃபிகேட் மேனேஜர் இல்லை சர்டிஃபிகேட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம்.
ஓகே, இது விண்டோஸ்ல வந்து நீங்க போயிட்டு ரோலா ஆட் பண்ணுவீங்க. விண்டோஸ்ல போயிட்டு ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு இல்லை உங்களுடைய ஆட் ஆர் ரிமூவ் டூல்ஸ்ல போயிட்டு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டின்னு தனியா ஒரு ரோல் ஆட் பண்ணுவீங்க. இங்க நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஓப்பன் இது பண்ணிருக்கேன். அங்க AWS அஷூர்லயுமே இதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணிருப்போம். நாங்க நெக்ஸ்ட் வந்து போயிட்டு ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கீ கிரியேட் பண்ணிருப்போம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண கமாண்ட்ல. தென் வந்து வி ஆல்சோ கிரியேட்டட் கிளைண்ட் சர்டிஃபிகேட். இவ்வளவுதான் பண்ணிருக்கோம் அது வரைக்கும். ஓகே, ஸோ அந்த கமாண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதை நம்ம சேஃபா ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு கிரியேட்டட் நியூ டிரெக்டரி கிரியேட் பண்ணிட்டு அண்ட் காப்பிட் ஆல் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் அந்த பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோல்டர் PKI ஃபோல்டர்ல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம அதை இம்போர்ட் பண்ண போறோம், இந்த சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கிளைண்ட் சர்டிஃபிகேட்டை. ஸோ இதுல போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஓகே, இதுல போயிட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெத்தட்ஸ் டு பர்ச்சேஸ் இட். பட் நம்ம இங்கே ஓப்பன் VPN வச்சு ஜென்ரேட் பண்ணதால வி டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ரெக்வெஸ்ட் இட். இன்ஸ்டெட் வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இம்போர்ட் அ சர்டிஃபிகேட். இதுல போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஓகே, இது இருங்க, நான் வந்து என்ன பண்ணணுன்றதை வந்து அவுட்லைன் பண்ணிடுறேன் பிகாஸ் வி மைட் மிஸ் ஹியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் சர்டிஃபிகேட்டோட கண்டென்ட்ஸை காப்பி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 கண்டென்ட்ஸ் இங்கே கேட்குறாங்க கரெக்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பாடி கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் ப்ரைவேட் கீ கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் செயின் கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்டிஃபிகேட் பாடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PKI ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த PKI ஃபோல்டர்ல இருந்து சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் VPN ECRSA PKIல போனீங்க அப்படின்னா 3 முக்கியமான ஃபோல்டர் இருக்கு. ஒன்று இஷ்யூட், இன்னொன்று பிரைவேட், இன்னொன்று வந்து CA. இந்த 3 ஃபைல்ஸ் தான் நமக்கு வந்து தேவை. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு இஷ்யூட் ஃபோல்டர். இதுல போயிட்டு இந்த சர்வர் சர்டிஃபிகேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணோம். ஓகே, ஸோ இதை வந்து யூ கேன் ஓப்பன் வித் நோட்பேட்++ இருந்ததுன்னா நோட்பேட்++ல பண்ணுங்க, இல்லாட்டி வேற நோட்பேட் கூட யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. இதுல கம்ப்ளீட் எல்லா கண்டென்ட்டுமே காப்பி பண்ணிக்கணும். ஓகே, என்டையர் ஃபைல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு இதை கொண்டு வந்து நம்ம சர்டிஃபிகேட் பாடியில வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, லாஸ்ட்ல எதுவும் ஸ்பேஸ் விடாதீங்க. ஓகே, தென் வந்து சர்டிஃபிகேட்டோட பிரைவேட் கீ. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து இதை சொல்லிடுறேன். இது என்ன பண்ணேன் இப்போ, Add these steps in this practical session in the Excel file also. the contents. கண்டிப்பா ஜி, அதுக்காக தான் உலக இது பண்றேன், ட்ரை பண்றேன். இல்லாட்டி I'll just copy this and put it in Excel. ஒரு சின்ன கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ இப்போ 2 பேர், அதாவது நான் ஒரு VPC கிரியேட் பண்ணியிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேம் VPC ஆக்சஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த நான் VPN கிரியேட் பண்ணிட்டு 2 பேரும் VPN கிரியேட் பண்ணிட்டு 2 பேரும் அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை ஒரே சர்டிஃபிகேட் நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரே சர்டிஃபிகேட் போதும் ஜி, ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் இருந்தா போதும். நான் இதுலயுமே லேபுமே அப்படிதான் காமிப்பேன். எப்படின்னா இப்ப நீங்க ஓகே அஷூர்ல அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 3-4 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லுவேன். ஸோ ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்வர் சர்டிஃபிகேட்டை அஷூர்லயோ இல்லை அமேசான்லயோ ஸ்டோர் பண்ணிட்டு கிளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரே சர்டிஃபிகேட் நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். தனித்தனியெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் இருக்கு அப்படின்னா அது குரூப் பாலிசி வழியாவே புஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, குரூப் பாலிசி வழியாவே எல்லா லேப்டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த CR ஃபைல வந்து ஆட் பண்ணிடுவாங்க, கிளைண்ட் சர்டிஃபிகேட் ஃபைல. தனித்தனியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒரு தடவை பண்ணா போதும். என்டையர் கஸ்டமருடைய கிளைண்ட் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே, இது ஒன் டைம் எஃபர்ட் தான் அது. ஆமா, என்டையர் ஆர்கனைசேஷனுக்கே ஒன் டைம் எஃபர்ட் தான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வர் கேளுங்க, இதை பாலா சொல்லுங்க. நம்ம இல்லம்மா பிரேக் ஆகுது, என்னோட நெட்வொர்க்கா இல்ல உங்களுடைய நெட்வொர்க்கான்னு தெரியல. வாய்ஸ் பிரேக் ஆகுது, அவரோட வாய்ஸ். ஓகே ஓகே ஓகேம்மா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸை காப்பி பண்ணோம். ஓகே, காப்பி த கண்டென்ட்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் டைம் வந்து அந்த PKI ஃபோல்டர்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூட் இதுலேருந்து பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த PKIல we have to go to private, அதில் போயிட்டு சர்வர் கீயை காப்பி பண்ணோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஒரு இடத்துல மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு ப்ராப்பராக ஹேண்ட் ஷேக் ஆகாது. ஓகே, இது வந்து கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல ஒரு டைம் தான் பண்ணுவீங்க, ஒரே ஒரு டைமுக்கு எல்லா எண்ட் யூசர்ஸ்க்குமே சேர்த்து தான் பண்ணுவோம் அது. ஓகே, இதில் ப்ரைவேட்ல போயிட்டு
Then you have to go to the server key. Again, open with Notepad. Okay, Notepad++ ஆனது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இதே லினக்ஸ் விண்டோஸ்ல பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த லைனை விட்டுருவோம். அதாவது இந்த எண்ட் பிரைவேட் கீ அண்ட் அந்த ஸ்டார்ட் பிரைவேட் கீ இருக்குல்ல, அந்த லைனை காப்பி பண்ண மாட்டோம் இதுல விண்டோஸ்ல பண்ணும்போது. லினக்ஸ் அதாவது ஏடபிள்யூஎஸ்ல பண்றதால வி ஆர் இன்க்ளூடிங் போத் தட் லைன்ஸ். ஓகே, இந்த இடத்துல கரெக்டா வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். இந்த பிரைவேட் கீன்ற வார்த்தைக்கு பிரைவேட் கீ மேட்ச் ஆகணும், சர்டிபிகேட்ன்றதுல சர்டிபிகேட் பாடி மேட்ச் ஆகணும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்டிபிகேட் செயினை காப்பி பண்ண போறோம். சர்டிபிகேட் செயின் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் செயின் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதே பிகேஐ தான். ஆனா வந்து இந்த சிஏ ஃபைல் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அத்தாரிட்டியோடைய அந்த செயினை வந்து இன்டெகிரேட் பண்ற ஃபைல் வந்து சிஏ ஃபைல்னு சொல்லுவாங்க, சர்டிபிகேட் அத்தாரிட்டி ஃபைல். இந்த செக்யூரிட்டி சர்டிபிகேட்டை வந்து ஓபன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதை இதில் ஆட் பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு இதை கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது டேக் ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்குங்க. ஓகே, ஐல் ஜஸ்ட் கிவ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வர் சர்டிஃபிகேட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் சர்டிஃபிகேட்டும் நம்ம அடுத்தது பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உள்ளே போகாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணவே விடாது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நமக்கு வந்து சர்வர் டொமைன் நேம் வச்சு பண்ணுற இந்த சர்வர் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணியாச்சு. நான் கொடுத்த லேபிள் இங்கே இருக்குது, பட் இது வந்து அந்த ஃபைலோடைய நேம் வந்து சர்வர் ஃபைல்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணதால சர்வர்னு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணது எல்லாமே நம்ம போயிட்டு சர்வர் ஃபைல் தான் காப்பி பண்ணோம், அதனால தான் அங்கே சர்வர்னு காமிக்குது. இப்போ அடுத்தது நம்ம அதே சேம் ஸ்டெப்ஸ் வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேட்டை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் சர்டிஃபிகேட் இதை போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு கிடையாது. சில என்விரான்மெண்ட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் சர்வர் ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சேம் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் பண்ண போகிறேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு காப்பி அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டென்ட்ஸ். அதே 3 லைன் அப்படி காப்பி பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில் பண்ணோம் இல்லை நம்ம அஜூருக்கு. ஸோ ராஜா நான் இருக்கு அதெல்லாம். ஸோ அதே ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம், இதுதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் டூ த சேம் ஸ்டெப்ஸ் விச் யூ டிட் இன் அஜூரில் பண்ணோம்ல அதே பண்ணலாம். ஆமாம் ராஜா, ஆமாம் ராஜா சங்கர் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? அது நிறைய நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா ப்ராக்டிக்கல்? இதெல்லாம் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் டிஎல்டி ஃபைல் இன்ஸ்டெட் ஆஃப் சர்வர் ஃபைலுக்கு பதிலாக இந்த கிளைண்ட் 1.டாப் லெவல் டொமைன் ஒரு ஃபைல் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸை காப்பி பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் சர்வர் ஃபைலுக்கு பதிலாக. ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். சாரி. ஓகே, பண்ணலாமா? ஸோ இப்போ இதில் போயிட்டு சேம் ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இதில் போயிட்டு இப்போ இந்த கிளைண்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸை காப்பி பண்ணுறேன். ஓகே, சர்டிஃபிகேட் பாடியில் இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கிளைண்ட் டாட் இதில் போயிட்டு இஷ்யூடுக்கு பதிலாக யூ ஹேவ் டு கோ டு ப்ரைவேட் ஃபோல்டர். இதில் வந்து அந்த கிளைண்ட் ஃபைலை காப்பி பண்ணணும். ரியல் டைமில் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கம்பெனியோட ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க கரெக்டாக. ஓகே, இங்கே வந்து நமக்கு அது மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, ரியல் டைமில் பண்ணும்போது ஐடென்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டொமைன் நேம் உங்கள் கம்பெனி டொமைன் நேமே கொடுத்துருங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து இந்த சர்டிஃபிகேட் சிஏ டாட் ஃபைல் இருக்குல்ல, அந்த சிஏ ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸை சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிக்கு வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஓகே, ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். டேக் நேம் ஏதாவது கொடுத்துக்குங்க, அது வந்து கிளைண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதாவது தப்பான கண்டென்ட்ஸ் காப்பி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணும்போது பாருங்கள், யூ வில் கெட் சம் எரர் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பான ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ 2 ஃபைல்ஸ் இருக்கணும், ஒன்று வந்து சர்வர் ஃபைல் இருக்கணும், இன்னொன்று வந்து கிளைண்ட் ஃபைல் இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய ஓப்பன் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான்.
ஓகே, இதை நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த 2 கமாண்ட் வச்சு நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கலாம். AWS ACM இந்த 2 கமாண்ட் இம்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும் உங்களுக்கு. எந்த லொகேஷன்ல நீங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ண போறீங்களோ அந்த லொகேஷன்ல போயிட்டு டைரக்டா வந்து இதை பண்ணிக்கலாம். ஒரு சிங்கப்பூர்ல இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே எனிவேஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ கிளைண்ட் VPNல போயிட்டு நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு த லொகேஷன் வேர் யூ வாண்ட் டு பிளே அரவுண்ட். ஸோ இதில் போயிட்டு Stan, VPCல this ஏதாவது certificate is for that a global certificate or is a regional specific certificate? இது வந்து பார்த்தீங்கன்னா AWS பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரீஜனலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும். யூ கேனாட் ஹேவ் அ குளோபல் கான்ஃபிகரேஷன். இது வந்து ஒரு ரீஜனுக்கும் போயிட்டு நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். சர்டிஃபிகேட் மேனேஜர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் வந்து இட் இஸ் நாட் அ குளோபல் ஸ்டோர் லைக் S3 மாதிரி. அது குளோபல் கிடையாது, அது ரீஜனல் தான். அதனால நீங்கள் எல்லா ரீஜன் எந்தெந்த ரீஜன்லாம் பண்ண போறீங்களோ எல்லா ரீஜன்லையும் போயிட்டு நீங்கள் யூ ஹேவ் டு டூ த சேம் திங். பட் ஒரே இது நீங்கள் அந்த PKI server வந்து we need to create for each regions where we are using it. அந்த மாதிரி பண்ணனும். PKI need not be regional. PKIன்ற கான்செப்ட் வந்து நீங்க குளோபலா யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஆர்கனைசேஷனுக்கு. பட் AWS சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மேனேஜர்ன்ற சர்வீஸ் வந்து நாட் குளோபல் சர்வீஸ். அது வந்து ரீஜனல் சர்வீஸ். ஒரு ரீஜன்ல போயிட்டு நீங்க அதை இம்போர்ட் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். நீங்க வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அடிஷனல் ஸ்டெப் வந்து ரீஜனல் லெவல்ல போயிட்டு இம்போர்ட் பண்ணி வைக்கணுமே தவிர நீங்க ஒரு ரீஜனுக்கு ஒரு தடவை PKI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, சர்டிஃபிகேட் வந்து சேம் தான், நம்ம ஜெனரேட் பண்ற சர்டிஃபிகேட். இம்போர்ட் அது சேம் தான். ஆமா, இம்போர்ட் மட்டும். ஏன்னா அது வந்து இந்த ACMன்ற சர்வீஸ் வந்து S3 மாதிரி குளோபல் சர்வீஸ் கிடையாது. இப்போ நம்ம S3 போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இட் வில் சேஞ்ச் டு குளோபல். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூருக்கு பதிலா குளோபல்னு மாறிடும். ஸோ இது S3ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது எங்க இருந்து வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து யூஸ் பண்ணலாம், US யூஸ் பண்ணலாம், இந்தியால இருந்து யூஸ் பண்ணலாம். வேற சர்டிஃபிகேட் மேனேஜர்ன்றது வந்து இட் இஸ் ரீஜனல் சர்வீஸ். ஓகே, அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா குளோபலாவும் அதை நீங்க பண்ண முடியாது. இப்போ போனீங்கன்னா இந்த இடத்துல மாறிடும் அது எந்த லொகேஷன் என்னன்றது. ஓகே, ஸோ இப்போ நான் சிங்கப்பூர்ல இம்போர்ட் பண்ண மாதிரி யூ ஹேவ் டு இம்போர்ட் இன் வேற லொகேஷன் யூ ஆர் பிளானிங் டு யூஸ் யுவர் கம்பெனி. அந்த எந்தெந்த லொகேஷன்ல உங்க சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த லொகேஷன் எல்லாம் அப்படி பண்ணணும். அதுக்கு நீங்க யூ டி நாட் டூ இட் இன் எவ்ரி லொகேஷன். யூ கேன் டூ இட் இன் விச் எவர் லொகேஷன் விச் இஸ் அப்ராப்ரியேட். ஓகே, ஸோ ஓகே மேம் இருங்க. இது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. அதனால we have to be very careful, extra careful. ஓகே, இப்போ நம்ம இந்த சிங்கப்பூர் லொகேஷன்லேயே போயிட்டு VPC போகலாம். இதில் ஏதாவது நம்ம VPC கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஓகே, இது டிஃபால்ட் VPC தான் இருக்கு. ஓகே, பெட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் VPC. ஓகே, டிஃபால்ட் VPC வந்து 172 செக்மெண்ட்ல இருக்கு. நம்மளுடைய கிளைண்ட் மெஷின் என்ன செக்மெண்ட்ல இருக்கு? ஓகே, இது 10ல இருக்கு. தென் தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ நமக்கு வந்து அப்போ டிஃபால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், 172 ரேஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது என்னோட மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது அஷூர்ல இருக்கிற மெஷின். ஓகே, இது அஷூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான் வெப் VM2ன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேஞ்சில் இருக்கு. ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அஷூர்ல தான் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவலா இது வந்து AWSக்கு வெளியில இருந்தா இட் இஸ் குட் ஆக்சுவலி. நீங்க வந்து AWSல இன்னொரு ரீஜன்ல ஒரு VM கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து AWSல இன்னொரு அக்கௌண்ட்ல ஒரு VM கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் ப்ராக்டிஸ் சம்திங் லைக் தட். பட் அகைன் இங்க வந்து நமக்கு கான்செப்சுவலா வந்து பாத்தீங்கன்னா AWSக்கு வெளியில இருந்தா யூ கேன் ரிலேட் இட் ஈஸிலின்றதுக்காக நான் வந்து என்னோட VM வந்து பாத்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண போற VM வந்து அஷூர்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஈவன் நீங்க வந்து AWSோட ஒர்க் ஸ்பேசஸ்ல கூட கிரியேட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்க் ஸ்பேசஸ்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயா டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல ஒரு 3 டெஸ்க்டாப்பா இது வரைக்கும் ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். ஒர்க் ஸ்பேசஸ்ல போயிட்டு நீங்க ஒரு டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லினக்ஸ் கிளையண்டோ இல்ல ஒரு விண்டோஸ் 10 போயிட்டு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா குயிக்கா. ஓகே, இது கூட நீங்க வந்து பண்ணிக்கங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் கிவிங் என்னன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டாண்டர்ட் அமேசான் லினக்ஸ் 2 கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கங்க. நீங்க விண்டோஸ் ஆளுங்களா இருந்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஒரு VM போட்டுக்கங்க. ஓகே, அமேசான் லினக்ஸ் விட்டுருங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன யூசர் நேம் வச்சு அந்த சர்வரை கனெக்ட் பண்ண போறீங்கன்றத வந்து கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு VM ரெடி ஆகிடும். ஸோ இந்த VMல இருந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து VDI கான்செப்ட் மாதிரி, ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு விண்டோஸ் 10 மெஷினை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, யூ கேன் டூ இட் எதர் வேஸ். ஓகே, இந்த ஒர்க் ஸ்பேசஸ் நம்ம கிளாஸ்க்கு கான்செப்ட்டுக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து நாட் இன் டு ஆர் எக்ஸாம் சிலபஸில் கிடையாது. பட் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏதாவது லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது ஃப்ரீ தான் அந்த VMஸ்லாம்.
ஓகே, ஒர்க் ஸ்பேசஸ்ல போயிட்டு அதாவது எல்லா மற்ற விண்டோஸ் 10 ஒன்று கிரியேட் பண்ணலாம், அமேசான் லினக்ஸ் ஒரு 3-4 VM கிரியேட் பண்ணலாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கறதுக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை காமிச்சேன். ஓகே, ஸோ லெட் மீ மினிமைஸ் திஸ். போயிட்டு விபிசி லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ உங்க லேப்டாப்ல வந்து அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதெல்லாம் இம்போர்ட் பண்றது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் யுவர் லேப்டாப் ஆல்சோ. தனியா இது எக்ஸ்ட்ரா மிஷின்லாம் தேவையில்லை. இப்போ நான் லினக்ஸ்ல விண்டோஸ்ல காமிச்ச அஜூர் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இதுலேயே தான் லேப்டாப்லேயே தான் பண்ணுவோம். அவங்களுடைய ஓன் லேப்டாப்லேயே தான் பண்ணிட்டு இருந்தேன் கிளாஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லை, உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ்லாம் இல்லை அப்படின்னா இதுல போயிட்டு ஒரு விண்டோஸ் 10 இல்லை ஒரு விண்டோஸ் ஒரு அமேசான் லினக்ஸ், நீங்க லினக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அமேசான் லினக்ஸ் டெஸ்க்டாப்போ கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ குயிக்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடும் ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் அட்மின் ரைட்ஸும் இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒர்க் ஸ்பேசஸ் காமிச்சேன். ஒர்க் ஸ்பேசஸ்ன்றது வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் இன் கிளவுட் இன் AWS கிளவுட். வேற நம்ம EC2 இன்ஸ்டன்சஸ் பார்த்தது வந்து வர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் AWS கிளவுட். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, கான்செப்ஷுவலாக ரெண்டும் ஒன்று தான். பட் என்ன ஒன்று, அங்கே கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் ஒர்க் ஸ்பேசஸில், இதில் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே, கிளைண்ட் VPN போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளைண்ட் VPN endpoint இருக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது. இதில் போயிட்டு வந்து கிரியேட் VPN கிளைண்ட் endpoint கொடுத்துங்க. ஓகே, ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் எனி நேம். நான் வந்து இப்போ ஓப்பன் VPN அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரிமோட் லொக்கேஷன்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு நேமுக்காக சும்மா ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ டவுட்ஸ் இருந்தால் தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து என்ன ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம் என்னன்றதே வந்து அப்புறம் கிளாரிட்டி கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இது மேபி லைக் 10. என்ன யூஸ் பண்ணுறோம், ஓவர்லாப் இருக்கக்கூடாது. ஓகே, 10.0.2.4 யூஸ் பண்ணுறோம் அந்த மெஷினில். நம்ம என்ன பண்ணலாம், 10.100.0.0/24 யூஸ் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கிளைண்ட் மெஷின்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஞ்ச் கொடுத்துக்குங்க. ஓகே, இந்த கிளைண்ட் VPN endpoint கனெக்ட் பண்ண போகிற கிளைண்ட் ரேஞ்ச் ஆஃப் IP அட்ரஸ் இது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகும். ஒருத்தர் நீங்கள் கிளைண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த IP ரேஞ்சிலேருந்து ஒரு IP வந்து அந்த மெஷினுக்கு அசைன் ஆகும். இது உங்களுக்கு எத்தனை கிளைண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, எத்தனை எண்ட் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்நெட் சூஸ் பண்ணி ரேஞ்ச் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம சர்டிஃபிகேட் இதில் இம்போர்ட் பண்ணதால இட் இஸ் ஈஸி டு செலக்ட் த சர்வர் சர்டிஃபிகேட். இந்த நேமிங் ப்ராப்பராக டேகிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சர்வர் சர்டிஃபிகேட் கிளைண்ட் சர்டிஃபிகேட் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்வர் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பால் சார் எதுக்காக நம்ம வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி ரீஜனில் இம்போர்ட் பண்ணுன்றதுக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டிங் வரும். இப்போ நீங்கள் குளோபல் சர்வீஸாக இருந்ததுன்னா ஒரு தடவை இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எல்லா லொகேஷன்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது ஏன் பண்ணலன்னு தெரியல இன்னும். தே கேன் மேக் இட் அஸ் அ குளோபல் சர்வீஸ். இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் ஈவன். பட் அது there should be some reason. சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணலன்னா வந்து அந்த ரீஜன்ல இந்த இது காமிக்காது. இந்த டிராப் டவுன் ஆமா வராது, டிராப் டவுன்ல வராது. ஆமா அந்த பர்టిక్యులர் சிங்கப்பூர்ல நம்ம இம்போர்ட் பண்ணதால இந்த இடத்துல வருது இப்ப நமக்கு. ஆமா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல யூஸ் மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளைண்ட் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ சர்வரும் சூஸ் பண்ணோம், கிளைண்ட்டும் சூஸ் பண்ணோம். வி ஆர் யூசிங் மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன். இன்கேஸ் வந்து நீங்க AD பேஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா அந்த யூசர் பேஸ்டும் சூஸ் பண்ணிக்கங்க. ஆக்டிவ் டைரக்டரி இல்லை AWS டைரக்டரி சர்வீசஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் யூசர் பேஸ்ட் சர்வீசஸ் ஆல்சோ. ஓகே, இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு யார் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த லாக் டீட்டெயில்ஸ்லாம் வேணும், எனக்கு டீட்டெயிலில் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் வாட்சில் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் யார் கனெக்ட் பண்ணுறாங்க, எப்போ கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த மானிட்டரிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது நம்ம இன்னும் க்ளவுட் வாட்ச்லாம் நம்ம இன்னும் லாக்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல. ஓகே, ஸோ க்ளவுட் வாட்ச் ஒரு அக்கௌண்ட் இதில் AWSல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் மானிட்டரிங் த கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது எஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரி கனெக்ஷன் லாக் வில் பி கேப்சர்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் வேற ஏதாவது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நீங்கள் கிரியேட் பண்ண DNS சர்வர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் கொடுங்க. ஆர்எல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய VPCயோட டிஃபால்ட் DNS சர்வர் அந்த செகண்ட் IP இருக்குல்ல அந்த IPயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓகே, இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிராஃபிக்கை வந்து நான் செக்ரிகேட் பண்ணணும், என்னுடைய ரெகுலர் டிராஃபிக்கையும் இந்த பர்டிகுலர் விபிஎன் கனெக்ஷன் டிராஃபிக்கையும் நான் வந்து மல்டிபிள் டனல்ஸ் வழியாக நான் டிராஃபிக்கை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் ஸ்ப்ளிட் டனல் கொடுத்தீங்கன்னா ரெகுலர் டிராஃபிக் இதில் தனியாக போகும், விபிஎன் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு டனலில் போகும் உங்களுக்கு. பட் இது இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணாதீங்க. இது எந்த விபிசி கூட பண்ண போறீங்கன்றது மெயினாக பார்த்துங்க. இதில் வந்து டிஃபால்ட் விபிசி என்ன டிஃபால்ட் விபிசி, இப்போ நீங்களே ஏதாவது ஒரு விபிசி கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த விபிசி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஒரு சப்நெட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு எந்தெந்த சப்நெட் கூட பண்ணணுமோ அந்த சப்நெட்ல சூஸ் பண்ணிக்கங்க. என்னவா? சாரி, சொல்லுங்க. இதுதான் VPN கேட்வேயா? இதுதான் இல்ல VPN இல்ல, கேட்வே. VPN கேட்வே வந்து அடுத்த டாபிக் பார்க்க போறோம். இது வேற. ஆமா, கிட்டத்தட்ட யூ கேன் கால் திஸ் as VPN கேட்வே, பட் VPN கேட்வேனே ஒரு டாபிக் இருக்கு, அது அடுத்தது சைட் டு சைட் VPN பண்ணும்போது பார்ப்போம். இன்னைக்கு தான் பார்க்க போறோம், பட் இந்த முடிச்சுட்டு அடுத்த டாபிக் தான் VPN கேட்வே. VPN கேட்வேன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a virtual private gateway for multiple different கஸ்டமர் கேட்வே வந்து அது கூட இன்டெகிரேட் பண்ணுவோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா just doing a client VPN endpoint directly to the end client nodes, end customer or end clients வந்து டைரக்டா கனெக்ட் பண்றோம். ரெண்டுமே கான்செப்சுவலா வந்து கேட்வே தான். ஓகே, வெர்ச்சுவலா விபிஎனோட கேட்வே தான் ரெண்டுமே. பட் நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேன்றது இட் இஸ் மெயின்லி ஃபார் சைட் டு சைட் விபிஎன் கான்செப்டுக்காக யூஸ் பண்ற டேர்ம் அது. So, இப்போ yeah, நம்ம VPN பார்க்கறது endpoint வந்து வந்து point to point ஆகும். VPN gateway வந்து ஸ்டார் ஹப் அந்த ஆமா, ஸ்டார் கரெக்ட் ஆமா கனெக்ஷன். ஆமா. இப்போ நம்ம ஓகே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ன்றது பாயிண்ட் டு சைட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாயிண்ட் டு சைட் தான் ஓகே. விபிஎன் கிளைண்ட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் டு சைட் விபிஎன். ஓகே, இருக்கட்டும் அப்படி. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம அந்த சப்நெட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் கிரியேட்டிங் த கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க, மினிமம் வந்து ஓகே ஸோ 24 கம்மியாக கொடுத்துட்டேன் சைஸிங். ஸோ ஒரு 22 ரேஞ்சாவது இருக்கணும் அது. ஸோ அந்த இது நான் சொல்கிறேன். தெர் இஸ் சம் லிமிடேஷன்ஸ் ஆல்சோ, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது கிரியேட் ஆகட்டும். மீன்வைல் ஐ வில் ஜஸ்ட் கேப்சர் சம் நோட்ஸ் ஹியர். ஸோ அது ஏன்னா எக்ஸாம்லேயுமே அந்த கொஸ்டின் ஒன்று இருந்தது. ஓகே, ஸோ தேர் இஸ் சம் லிமிடேஷன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ மினிமம் ஆஃப், ஓகே ஸோ வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு /22 சப்நெட் இருக்கணும். டு மேக்ஸிமம் வந்து யூ கேன் கோ அப் டு /12 சப்நெட். இது வந்து உங்களுடைய சிஏடிஆர் ரேஞ்ச் ஃபார் கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட். மினிமம் வந்து /22 பிளாக் சைஸ் இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் வந்து இட் கேன் கோ அப் டு /12. அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு யூ ஹாவ் டு இண்டிவிஜுவலி இன்க்ளூட் VPC and subnet which you want to connect via VPC. அந்த VPN endpoint வழியா எதெல்லாம் கனெக்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க இண்டிவிஜுவல் திங்ஸா போயிட்டு நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க மாற்ற முடியாது. ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஹவ் கான்ஃபிகர்ட் ஆஃப்டர் VPN creation, settings or configuration cannot be changed. Okay, you cannot change anything or you cannot reassociate something or client VPN வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா IP version 4க்கு தான் இப்போதைக்கு supported. There is no support for IP version 6 yet. Okay, IP version 4 traffic தான் இப்போதைக்கு இதுல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த client VPN இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா FIPS ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே, சில கம்பெனிகளை வந்து பாத்தீங்கன்னா FIPS ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் விண்டோஸ் சர்வர் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, இல்லை வந்து தனியே தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் சர்வீசஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுத்து. ஓகே, இந்த மாதிரி ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளைன்ஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தே ஆர் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் இஸ் நாட் FIPS கம்ப்ளைண்ட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். யூ கேன் இன்டெகிரேட் வித் ஆக்டிவ் டைரக்டரி, யூ கேன் டூ இட். பட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் டூல்ஸ் லைக் CyberArk அதுக்குள்ளலாம் சில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, அது லிமிடேஷன்ஸில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு யூ டோன்ட் ஹேவ் டு வரி டூ மச் அபவுட் தோஸ் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரேஷன் பற்றிலாம் இப்போ கவலைப்பட வேண்டாம்.
வேண்டாம். பட் இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஆர்கிடெக்சர் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் இப்படி நீட் டு ஹேவ் FIPS கம்ப்ளைண்ட் VPN வேணும் அப்படின்னா இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க செட்டப் வந்து இட் இஸ் நாட் FIPS VPN கம்ப்ளைண்ட். யூ ஹேவ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் VPN ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி ஆர் விண்டோஸ் சர்வர் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியில் போயிட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா that is actually a FIPS compliant scenario. ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ண எரர் வந்து /24 கிரியேட் பண்ணோம். அது ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. /22 மினிமம் இருக்கணும்ட்டாங்க. கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. யா the FIPS compliance வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் சர்வீஸ்க்காக தான் சொல்றீங்க அப்படிதானே? ஆமா, for our certificate service plus also our client VPN கூட வந்து பார்த்தீங்கன்னா it's not FIPS compliant. Oh, okay. Then one more question அந்த இது கொடுக்கணும், சப்நெட் கொடுக்கணும். It should be under VPC சைடருக்கு கீழ தான் இருக்கணுமா? அந்த அதே அதுல இருந்ததுன்னா ஓகே, பட் it need not be in the same VPC சைடர்ல இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங்கா இருக்க கூடாது. ஓகே, that is the primary thing. It can be anything outside of it. நீங்க ஒரே ரேஞ்சில இப்ப என்னுடைய இங்க VPC ரேஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணாத ரேஞ்ச் ஒரு சப்நெட் ரேஞ்ச் இருக்குன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேர் அப்படிதான் கொடுப்பாங்க. மோஸ்டா வந்து ரியல் டைம்ல வந்து அதே கண்டினியூட்டி யூஸ் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நீங்க அதை ரிலேட் பண்றது ஈஸியா இருக்குன்றதுக்காக நான் ஒரு கம்ப்ளீட்டா வந்து வேற நம்பர் கொடுத்தேன். cannot be like 10.xx அதுவும் 172.30 something 31 or something அதுவும் பண்ண முடியாதுல? அப்படி இல்ல ரவுட்டிங் ப்ராப்ளம் வருமா? எனக்கு வந்து ஓவர்லாப் இருக்க கூடாது. அவ்வளவுதான், ஓவர்லாப் இருக்கக்கூடாது. அது வந்து கஸ்டமர் ரேஞ்சிலையும் ஓவர்லாப் இருக்கக்கூடாது. இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ற VPC ரேஞ்சிலையுமே ஓவர்லாப் இருக்கக்கூடாது. தனி அன்யூஸ்டு சப்நெட்டா இருக்கணும். அவ்வளவுதான் ப்ரீ ரெக்வசைட். Oh, okay. So it can be any private range segment on the range. Any private range. ஆமா, சில பேர் வந்து ஆமா என்ன ரேஞ்ச் வேணா இருக்கலாம். Any private range you can give. ஆமா. Okay. ஆமா. So next வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா we have not associated anything. மேபி நம்ம போயிட்டு எந்த VPC என்ன சப்நெட் அது கொடுத்தனே நானு. எனிவேஸ், ஸோ அதுக்கு தான் அந்த இது நோட் பண்ணி வச்சேன். ஏதோ சம் சப்நெட் நம்ம அசோசியேட் பண்ணோம். 71. அது செக்யூரிட்டி குரூப் தான் அசோசியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சப்நெட் இன்னும் பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன். ஸோ மேபி I'll associate 1A. ஓகே, அசோசியேட் கொடுத்துட்றேன். ஓகே, யூ கேன் அசோசியேட் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். பட் இப்போதைக்கு நான் ஒரு VPC ஒரு சப்நெட் மட்டும் அசோசியேட் பண்ணுறேன். செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணும்போதே. நான் வந்து சப்நெட் அசோசியேட் பண்ணுறேன்னு நினச்சேன். பட் வி ஹவ் அசோசியேட் செக்யூரிட்டி குரூப். இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் எப்படி அலோ ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 71 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணால் கூட இன்பவுண்டில் பிங்லாம் அலோவாக இருக்காது. ஓகே, இது வந்து எதுக்கு NFS கிளாஸ்க்கு பண்ணதா அது? இல்ல, இது வந்து நம்ம NFS கிளாஸ் ப்ராக்டிக்கல் பார்த்தோம்ல, அந்த EFS ப்ராக்டிக்கல் பார்த்தோம்ல, அப்ப இந்த ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி தான் மாத்தணும். ஸோ நமக்கு வந்து ICMP வேணும் நமக்கு. வில் ஹேவ் ஆல் ICMP IP வெர்ஷன் 4. ICMP வந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட் ரேஞ்சில இருந்து மட்டும் அலோவ் பண்ணாலும் அலோவ் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு வந்து கம்ப்ளீட்டா இப்போ வந்து எனிவேர் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனிவேர்னா இன்டர்நெட்ல இருந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ICMP பிங்கை வந்து அலோவ் பண்றேன். தென் வந்து SSH வேணா அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, SSH வந்து இன்கேஸ் இந்த மெஷின்ல ஏதாவது ரிமோட் எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா SSH அண்ட் வாட் டு சே ICMP அலோவ் பண்றேன். ஓகே, அது மட்டும் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஒரு VM ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பர்டிகுலர் சிங்கப்பூர்ல அந்த சப்நெட் 1A டேட்டா சென்டர்ல ஒரு VM ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, எதுவுமே இன்ஸ்டன்சஸ் இல்லை. ஓகே, ஸோ ஓகே லினக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நமக்கு விண்டோஸ் வேண்டாம், லினக்ஸ் VM ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதில் போயிட்டு கரெக்டாக அந்த 1A கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் VPC. ஓகே, public IP, this is fine. Next. ஓகே, இதில் போயிட்டு அந்த செக்யூரிட்டி குரூப் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ICMP டிராஃபிக்கும் SSH அலோவ் பண்ணேன். ஓகே, ICMP அண்ட் SSH இருக்கா பார்த்துக்குங்க. ஓகே, லான்ச் இட்.
மேபி இந்த கீ எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு தெரியல. I'll create a new key. AWS Singapore 2021. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே, அது கிரியேட் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் கோ அண்ட் வெரிஃபை இட். ஒன் செகண்ட், ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிருக்கேன், இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், மியூட் பண்ணிடுறேன். சாரி, டிலே ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். நெட்வொர்க் இங்கே இருக்கு, கிரியேஷன். ஓகே, ஓகே. இது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we have not done any connections. ஆடியோ கிளியரா இருக்குல்ல? கரெக்ட். ஓகே, ஓகே. போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து இதுல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து VPN connections, அந்த VM உடைய பிரைவேட் IP எடுத்துப்போம். ஓகே, இதோடைய பிரைவேட் IP காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா கண்டினியூஸ் பிங் மட்டும் போட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரவுட் டேபிள் எப்படி கான்ஃபிகர் ஆயிருக்குன்ட்டு.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணுறோம், என்ன வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். மேபி இன்னும் சில பேருக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்காது. அஜூர் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு மேபி அவங்களுக்கு என்ன பார்க்குறோம், அவுட்புட் எதிர்பார்க்குறோன்றது தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ரவுட் டேபிள்ன்றதை நான் வச்சுக்கேன் கரெக்டாக. இதில் வந்து டிஃபால்ட் ரவுட் டேபிள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ ரவுட் ஃபார் திஸ். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அந்த இன்டர்நெட் வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே மெஷின்ஸ், இந்த VPN கிளைண்ட் மெஷின்ஸ்க்குலாம் நம்ம வந்து ரவுட்டிங் எதுவுமே இங்கே ஆட் பண்ணல. ஓகே, வி கேன் கோ அண்ட் வெரிஃபை தட். முதல்ல இது கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே, இட் வில் டேக் 5 to 10 minutes. ஓகே, அவைலபிள் வந்துருச்சு. இது அவைலபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் செக் பண்ணாதீங்க. ஓகே, முன்னாடி பெண்டிங் ஸ்டேட்ல இருந்ததுல்ல, ஸோ அசோசியேட்டட் எல்லாமே க்ரீனுக்கு மாறணும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே ரேஞ்ச் கொடுத்துங்க. ஓகே, 10.100.0.0/22 ரேஞ்சை வந்து அலோவ் பண்ணுறேன். இது வந்து ஆத்தரைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள யார் யாரெல்லாம் டிராஃபிக் வரலாம் வரக்கூடாதுன்றது வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும். டெஸ்டினேஷன்லேருந்து எந்தெந்த சைட், எந்தெந்த ரிமோட் சைட், எந்தெந்த பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண அலோவ் பண்ணணுன்றதை ஆத்தரைஸ் பண்ணணும். ஓகே, இது ஆத்தரைஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்ப்போம். இல்லாட்டி 11:30 ஆகுது. ஒரு 10 minutes பிரேக் வேணுங்களா? பண்ணிக்கலாம் ஸ்டான்லி. ஓகே, ஸோ இது ஆகும் சார். இது ஒரு 5-10 minutes சொல்லுங்க. கிளாஸ் வந்துட்டு you are going to extend for some time or you are going இல்ல to இல்ல ரெகுலர் டைம் வந்து ஒரு 12க்கு வந்து நம்ம இது பண்ணுவோம்ல. ஸோ வந்து வில் கோ அப் டு 12:20 அது மாதிரி. ஏன்னா சைட் டு சைட் VPN மெயினாக பார்க்கணும், ப்ராக்டிக்கல் பார்க்கணும். தென் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா as I said கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கு. Okay, so we have because I have scheduled some of the personal work by that time. அதுதான் கேட்டேன். எத்தனை மணிக்கு சார்? 12:30க்கு முன்னாடி கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஓகே, Sure. ஸோ இது மூணும் வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கணும். தென் இது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஓகே, ஸோ 11:27 ஆகுதுல்ல, 11:40க்கு நம்ம ரெசியூம் பண்ணிக்கலாம். 10 minutes பிரேக் எடுத்துப்போம். 11:40க்கு ரெசியூம் பண்ணிட்டு 12:20க்கு அந்த டைம் 12:20 12:30 மேக்ஸிமம் அதுக்குள்ள முடிச்சிடலாம். Fine. ஓகே ஓகே, ஐம் ஜஸ்ட் ஸ்டாப் ஷேரிங். ஓகே, நம்ம வந்து 10 minutes கனெக்ட் பண்ணுவோம். 11:40க்கு ரெசியூம் பண்ணலாம். ஓகே, வில் டேக் a quick 10 minutes break. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி. This conference will now be recorded. Hello. Yeah, Stanley. Okay, fine. Yeah. Okay, going back here, இந்த இதில் போயிட்டு நம்ம we can check the status. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. It should be stating available and also ஏதாவது எங்கேயாவது issues இருக்கான்னு பாருங்க. Associated and everything should be green. Okay, before we download it. So இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா we have to download the client configuration. நம்ம பண்ண கான்ஃபிகரேஷனை வந்து நம்மளுடைய client மெஷினுக்கு வந்து இம்போர்ட் பண்ணோம். So we have to select this download client configuration, download it. இது வந்து ஒரு OVPN ஃபைல், ஓப்பன் VPN ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகே, you can go to the folder. இந்த ஃபைலை வந்து you can edit it with notepad++, பட் நம்ம இங்கே நோட்பேட்ல எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கிளைண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 2 லைன்ஸ் இதில் மிஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஃபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have to add couple of lines. ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்றதை வந்து அதில் பாயிண்ட் அவுட் பண்ணணும், அதில் டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுடைய சர்டிஃபிகேட்டோடைய பப்ளிக் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, சைல்ட் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்றதை வந்து அதில் நம்ம we have to add these 2 lines. ஓகே, and then save it. ஓகே, ஒன்ஸ் we are done with this, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் VPN டூவில் போயிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, ஓகே, இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கான் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா you can see that there is an icon. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இம்போர்ட் ஃபைல் கொடுக்கணும்.
ஓகே, இம்போர்ட் ஃபைல் போயிட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, config file named. ஓகே, do you want to? Yes, import ஆயிடுச்சு. ஓகே, once we have imported, we should be able to connect it. Okay, connecting to management interface failed. View log file. Okay, குயிக்கா செக் பண்ணிக்கலாம். பாத்துல வந்துட்டு D drive கொடுத்திருந்தீங்க. Where is the D drive you are specifically mentioned? வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, ஸோ டி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, கரெக்ட். ஆமாம். ஸோ இங்கே நம்ம வந்து மாற்றவே இல்லைல்ல, வி ஆர் ஸ்டில் யூசிங் சி டிரைவ் ஒன்லி. ரைட். அதுதான் தப்பு, அதுதான் பிரச்சனை. கரெக்ட். ஓகே, சாரி. கீ வந்து பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணுது. பட் எனிவேஸ், பட் அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஃபைலில் போயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு என்ன எரர்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ வி ஆர் யூசிங் டி டிரைவ். அது வந்து தப்பு. அது நமக்கு நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே சியில் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் மற்ற கிளாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சேஞ்ச் இட் டு டி டிரைவ். ஓகே, இங்கே வந்து நம்ம அதை இனிஷியலாக மாற்றலை. ஸோ லெட்ஸ் சேஞ்ச் இட் டு சி ஒன்லி. ஓகே, அதில் எரரில் கிளியராக சொல்லிடுச்சு அது, இந்த ஃபைல் மிஸ்ஸிங்ட்டு. ஓகே, எனிவேஸ், குட் கேட்ச் சார். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ போயிட்டு நவ் யூ கேன் ரீஇம்போர்ட் இட். ஓகே, செலக்ட் த ஃபைல் அண்ட் இப்போ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, connect it. Okay, now you should not see any error. Okay, good. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா you can see it is connected successfully. நமக்கு என்ன IP அசைன் ஆயிருக்கு பாருங்க, 10.100.0.34. நம்ம அந்த 10.100.0.0 கொடுத்தோம்ல, அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு IP அசைன் ஆயிடும். இப்போ போயிட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல IP config/all கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு VPN கிளைண்ட் இன்டர்ஃபேஸ் ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த VPN டனல் ஓப்பன் VPN டேப் அங்கே ஆட் ஆயிருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு IP அசைன் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இது போயிட்டு நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சர்வர் தானே இது, ஸோ அதனால் இதில் NCPA.cpl கொடுத்தா கூட உங்களுக்கு அங்கேயுமே ஒரு ஐக்கான் வந்திருக்கும். இங்கே வந்துருக்கு பாருங்க, ஓப்பன் VPN டேப் ஐப்பன் விண்டோஸ் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுலேயும் போயிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், என்ன ஐபி என்ன வந்திருக்குன்றது. இந்த ஐபி தான் நம்ம ரேஞ்ச் கொடுத்தோம், 10.100 ரேஞ்ச் தான் கொடுத்தோம், அதுல இருந்து அசைன் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பிங் போய் பார்த்தீங்கன்னா இது பிங் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ பிங் ஆகுது பாருங்க, ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் அது. எரர் அடிச்சுட்டே இருந்தது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பர்பஸ் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம ப்ரைவேட் ஐபி வச்சு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் ஆஃப்டர் VPN கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பன் வைட் இன்டர்நெட்ல உங்களுடைய டிராஃபிக் போகிறதுக்கு பதிலாக through the internet, but you have a VPN tunnel through which your traffic is securely passing on. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து செக்யூராக கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஈவன் நீங்கள் வந்து பர்பஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுக்குலாம் இந்த செக்யூர் பல்ஸ் இந்த மாதிரி VPN சர்வர்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களா, எதுக்காக பண்ணுறீங்கன்னா செக்யூராக சேனலில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது தான் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் வந்து AWSல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த VPN மூலயமா இப்போ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் அதை போய் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ஸ்டாப் ஆகணுங்க. ஓகே, ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VPNால தான் நம்மளால ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஜம்ப் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரைவேட் சர்வர் ஐபி வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாகவே கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு ஜம்ப் போஸ்ட் சர்வரையோ இல்லை வந்து ஒரு டெர்மினல் சர்வரில் லாகின் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ரிசோர்ஸ் தான் நம்ம ப்ரைவேட்டில் ஆக்சஸ் பண்ணுவோம். இது ஒரு நெட்வொர்க் டிவைஸாக கூட இருக்கலாம், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, ஸோ கான்செப்டுவலாக புரிஞ்சுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ நம்ம டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ சிஸ்டம் விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் AWS என்விரான்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அஜூரில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஈவன் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா AWSல ஒர்க் ஸ்பேஸில் கூட போயிட்டு ஒரு கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதில் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் கனெக்ஷன் VPN கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த VPN கிளைண்ட்ல வந்து you have to download the client configuration and import it. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல சர்வர் சர்டிஃபிகேட், கிளைண்ட் சர்டிஃபிகேட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூ கேன் டூ இட் எனிவேர் ஆர் யூ கேன் டிரெக்ட்லி கோ அண்ட் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் அ தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி. அதை வாங்கிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். ஓகே, இங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமிச்சேன் எப்படி சர்வர் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு PK இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றது, அந்த கிரியேட் பண்ண பப்ளிக் சர்டிஃபிகேட் அண்ட் பிரைவேட் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம AWSல போயிட்டு செக்யூரா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சர்டிஃபிகேட்டை
எப்படி கால் பண்ணி விபிஎன் கிளைண்ட் கான்ஃபிகர் பண்ணலான்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கப்புறம் வி ஹேவ் டவுன்லோடட் த கிளைண்ட் கான்ஃபிகரேஷன். அந்த கிளைண்ட் கான்ஃபிகரேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மெஷினில் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணோம் அந்த செட்டிங்ஸை. இதே விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணோம், உங்களோட மெஷின்லேயே நீங்கள் விபிஎன் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். யாராவது ரெடியாக இருக்கீங்களா? கேன் வி ட்ரை இட் இன் யுவர் மெஷின்? யாரோ கேட்டிங்களா கிளாஸ் பிகினிங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு? I think பாலாவா இல்லை யாருன்னு தெரியல. someone was asking whether we have to do it again and again. We don't have to do it again and again. Instead நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைலை நான் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிடுவேன். யூ கேன் ஜஸ்ட் இந்த ஃபைலையும் நீங்கள் அந்த VPN கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். யூ கேன் செக்யூர்லி கனெக்ட் டு AWS. யாராவது ரெடியாக இருக்கீங்களா? கேன் வி ட்ரை இட் இன் யுவர் மெஷின்? ஆஃபீஸ் லேப்டாப் பண்ணலாமா ஸ்டல்லி? பண்ணலாம். யா வி கேன் டூ இட். யா பண்ணலாம். உங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்கும் சார், அதெல்லாம் பண்ணலாம். யார் இது? யோகா. ஓகே, யோகா. உங்க இமெயில் ஐடி சொல்லுங்க. நான் இந்த ரெண்டு இல்லாட்டி நான் என்ன பண்றேன், நம்மளுடைய கூகுள் டிரைவ் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன்ல. ஓகே, நான் கூகுள் டிரைவ்ல இப்போ உடனே அப்லோட் பண்ணிடுறேன். யூ கேன் டைரக்ட்லி டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர். உங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, லெட் மீ ஸ்டாப் ஷேரிங். ஓகே, லெட் மீ அப்லோட் இட் டு கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ்ல போயிட்டு நீங்க டைரக்டா கூட VPN கிளையண்ட் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பட் எனிவே ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். வெரி நைஸ். ஓகே, அந்த ஃபைல் மட்டும் தான் வேணும் அப்ப. ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி சொல்லுங்க. நான் இமெயில்ல அனுப்பிச்சிடுறேன். இப்ப குயிக்கா வந்துடும். ஆமா, சாட்ல போய் என்னோட இமெயில் அனுப்புறேன். ஓகே. இதுலயுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வி ஆல்சோ ஹேவ் இட் இன் AWS. அந்த டிரைவ் இருக்குல்ல, கூகுள் டிரைவ். ஸோ நீங்க உங்களுடைய கூகுள் டிரைவ் அதுலயுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர். AWS தமிழ் நவம்பர்னு இருக்குல்ல, அதுல வந்து டைரக்டா அப்லோடட் இன் த ரூட் டைரக்டரி. உங்க டிரைவ்ல லாகின், கூகுள் டிரைவ்ல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டா நீங்க அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் உடனே. நோட்ஸ்ல போட்டுருக்கீங்களா இல்ல எங்க? இல்ல, ஹோம் டைரக்டரியிலே இருக்கு. இருங்க, நான் வந்து உங்களுடைய மெஷினை ப்ரெசென்டர் ஆக்குறேன். மேபி உங்களுக்கு ஆக்சஸ் யோகால யோகா மை ப்ரெசென்டர். ஓகே, இல்ல ஜி, வெளியில வாங்க, வெளியில இருக்கும். இருக்கு பாருங்க அந்த ஃபைல். ஆமா, ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே, சாரி, அந்த ஃபைல்ஸும் வேணும் உங்களுக்கு. அந்த ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குல்ல, சி டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு. ஆமா, 1 செகண்ட் இருங்க, அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். செகண்ட் எடிட். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல ஆல்ரெடி உங்களுடைய மெஷின்ல? ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. தென் அப்போ என்ன பண்றேன், அந்த PKI ஃபோல்டர் மட்டும் அப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, PKI ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஓப்பன் VPN. ஆனா என்கிட்ட அந்த PKI ஃபோல்டர் இல்ல, அதான் பிரச்சனை. அது நம்ம எதனா ரெடி பண்ணணும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கமாண்ட் ரன் பண்ணா இனிஷியலைஸ் ஆயிடும். ஓகே, ஐ ஷோ யூ. இல்லாட்டி நீங்க வந்து அந்த ரெண்டு ஃபைல் மட்டும் காப்பி பண்ணிட்டு நீங்க அதை வர வச்சா போதும். இருங்க, நான் காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்லோட் ஃபோல்டர். நமக்கு அந்த ரெண்டு ஃபைல் தான் முக்கியம். அந்த
upload. ஓகே, நீங்க அந்த பிகே ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் இட். இல்ல அது எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த இனிஷியலைசேஷன் பண்றோம்ல, பிகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியலைசேஷன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும். அது நமக்கு மேண்டேட்டரி கிடையாது. பட் எனிவேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இருங்க, நான் அந்த கமாண்ட் கொடுக்குறேன். அது நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த லொகேஷன்ல போயிட்டு அந்த இனிஷியலைஸ் பிகேஐ கொடுத்தீங்கன்னா ஒரு பிகே ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். இருங்க, நான் கமாண்ட் சாட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த கமாண்ட்ஸ். ஓகே, அதை நீங்க வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே, பிகே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கரெக்டா? ஓகே, ஆல்ரெடி அந்த ஃபோல்டர்ல இருக்கீங்க நீங்க. டைரக்டா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஈஸி ஆர்எஸ்ஏ ஐஃபன் ஸ்டார்ட் கொடுங்க. ஆமா, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஓகே, நீங்க அது இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த நான் பண்ணது மிஸ்டேக் அதே பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஈஸி ஆர்எஸ்ஏ ஸ்டார்ட் செலக்ட் பண்ணீங்களா அந்த இதுல இன்ஸ்டலேஷன் அப்ப? ஓகே ஓகே, ஓபன் விபிஎன். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இதுல பவர் ஷெல்லுக்கு பதிலா ரெகுலர் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க. ஓகே, அது கரெக்ட் தான். இப்போ ஓகே தான். ஆமா, அது எக்ஸிக்யூட்டபிள் பேட் ஃபைலா இருக்கிறதால டாட் பேட் கேக்குது பவர் ஷெல்ல. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த பிகே இனிட் பண்ணுங்க. டாட் இசி ஆர்எஸ்ஏ இனிட் ஐஃபன் பிகேஐ. ஆமா, ஓகே. இப்போ பிகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியலைஸ் ஆயிடும். ஆமா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த ஃபோல்டர் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே ஓகே, காப்பி. ஓகே, ஜஸ்ட் நமக்கு மெயினா 2 ஃபைல் போதும். பட் எனிவேஸ் நீங்க மொத்தமா காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, ஓகே. இப்போ போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய விபிஎன் கிளையண்ட்டை போயிட்டு ரன் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபைல். ஆமா, இம்போர்ட் ஃபைலில் போயிட்டு அதை நீங்க நான் டவுன்லோட் பண்ணல அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, கரெக்ட், ஓவிபிஎன். ஓகே, இப்போ போயிட்டு ரன் பண்ணுங்க. கனெக்ட். ஓகே, இப்போ உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன ஐபி அசைன் ஆயிருக்கு பாருங்க. இல்லை, ஐபி கான்ஃபிக். ஆமா, நமக்கு அதான் லினக்ஸ் விண்டோஸ் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணும்போது இது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டாட் மேலே போங்க. இது கிடையாது, விபிஎன் தனியாக இருக்கும். அதுவும் கிடையாது, நிறைய அடாப்டர் இருக்கு. ஓகே, ஆமாம் அதான் ஸ்டேட்டஸ் 10.100.0.34 அசைன் ஆயிருக்கு உங்களுக்கு. மேலே இருக்கு பாருங்க, 5th லைன் நினைக்கிறேன். சப்நெட் மாஸ்க்கு மேலே அது கேட்வே, அது டிஎஸ்சிபி சர்வர் எந்த சர்வர்லேருந்து அசைன் ஆகுது. மேலே இருக்கிறது ஐபி, அது இல்லை, மேலே 10.100.0.34 இருக்குல்ல, அது ஐபி. இதுதான் ஐபி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.100 அசைன். என்னவா புரியல? நீங்க இப்ப பிங் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஏடபிள்யூஎஸ் மெஷின். ஆமா ஆமா, ஸோ என்னோட ஏடபிள்யூஎஸ் மெஷினை வந்து நான் பிங் பண்றேன், ஐபி பிங் பண்றேன் உங்களுக்கு. ஸோ நீங்க அதை என்ன பண்ணலாம்னா டைரக்டா உங்க மெஷின்ல இருந்து நீங்க பிரைவேட்டாவே இப்போ எடுக்க முடியும். ஓகே, என்னோட ஐபி வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் 172.31.172.31.39 31.39.8.
புரியுதுங்களா? இப்போ என்னோட AWS அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு மெஷினை நீங்க உங்களால வீட்ல இருந்து பிரைவேட்டாவே கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அதை ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். அது VPN இது ஸ்டாப் ஆகுதா என்னன்றது. ஓகே, இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணா போதுங்க. ஒரே ஒரு டைம் வந்து நீங்க வந்து கீ கிரியேட் பண்ணா போதும். உங்க கம்பெனில இருக்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். அந்த இதை இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ யோகா வீட்ல இருந்து யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பி வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. நீங்க AWS படிச்சிருந்தீங்க, சரி அஷூர் என்கிட்ட படிச்சவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பத்திலே உங்களுக்கு கான்செப்டுவலா புரிஞ்சிருக்கும். பட் அங்க வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ், அங்க ப்ரொசீஜரே கம்ப்ளீட்டா நம்ம பவர் ஷெல்ல போயிட்டு விண்டோஸ் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர்ல கிரியேட் பண்ணி ப்ராக்டிகல் பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு தான் ஓப்பன் VPN லினக்ஸ் காம்பினேஷன்ல பாக்குறோம். ஈவன் நீங்க அந்த அஷூர் கிளாஸ்ல பார்த்தது அதுவும் இங்கே அப்படியே பண்ணலாம். சேம் ஸ்டெப்ஸ் இங்க ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? ஓகே தானே, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆனா யோகா தான் கேட்டிங்களா? அது எல்லா மிஷின்ல இருந்து தனித்தனியா பண்ணணுமான்ட்டு? நான் வந்து கேட்டது வந்து நம்ம டெஸ்க்டாப்லயே பண்ண முடியுமா? டெஸ்க்டாப்லயே பண்ணலாம். ஆமா, உங்களுடைய क्वेश्चनக்கு ஆன்சர் எஸ் வந்துச்சு. பாலா தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப மேபி ஓகே, தட்ஸ் ஃபைன். சோ தனித்தனியா பண்ண தேவை. என்னது பாலன்? ஓகே. பாலன் இல்ல, பால் கேட்டாரு. பால் தான் கேட்டாரா? ஓகே பால் ஓகே தானே, ஒரு தடவை பண்ணா போதும். ஓகே, சோ ஐ தாட் சம்ஒன் எல்ஸ் ஆஸ்க்ட் இட். எனிவேஸ், ஆமா, கான்செப்ட்ல புரிஞ்சிருச்சுங்களா? என்ன VPN கான்செப்ட் எப்படின்றது. நம்ம வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமரோட என்விரான்மெண்ட்டை பிரைவேட் IP அட்ரஸஸ் வச்சு கனெக்ட் பண்றோம். அது எப்படி பண்றோம்னா, ஓவர் இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஒரு VPN சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம இந்த மாதிரி பிரைவேட்டா கனெக்ட் பண்ணலாம். வந்து மேபி ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன் அகைன். உங்களுக்கு ஓகே தானே ஜி? ஐ திங்க் வி கேன் ஸ்டாப் ஷேரிங், ரைட்? உங்களுடைய ஸ்கிரீன்ல இருந்து நான் இது பண்ணிடுறேன். So I'll just go and check server போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து எத்தனை மெஷின்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால தான் ஏதாச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். இப்போ நீங்க போயிட்டு அதுல கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம், யார் யார் பண்றாங்க என்னன்றது. இப்போ வந்து அவர் வீட்ல இருந்து பண்ணதெல்லாம் இங்க இருக்கும். இப்போ நம்ம யோகா இதுல இருந்து இங்க பாருங்க, இப்போ எத்தனை மணிக்கு கனெக்ட் பண்ணாங்க என்னன்றதெல்லாம் இங்க டிராஃபிக் பார்க்க முடியும். ஓகே, யார் யார் கனெக்ஷன் இது பண்றாங்க. இப்போ நான் வந்து யோகா கனெக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணா நானும் இங்க இருந்து செலக்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு, நிறைய யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி நிறைய ஸ்டேல் அக்கௌண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க இருந்தே கூட அவர் மெஷினை கூட இங்க எதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் கனெக்ஷன் வில் கெட் டெர்மினேட்டட். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஸோ இங்க கூட நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். எத்தனை தடவை கனெக்ட் பண்றோமோ அது ரீகனெக்ட் பண்ண போனா ஒரு 3P செஷனுக்கு வந்துட்டே இருக்கும் அவருக்கு. அவர் 2-3 டைம் டிஸ்கனெக்ட் பண்ணி ரீகனெக்ட் பண்ணார்ல, அதனாலதான் இந்த இடத்துல இத்தனை கனெக்ஷன்ஸ் காமிக்குது. அவங்களுக்கு என்ன IP அசைன் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுமா இங்க இருந்து? பார்க்கலாமே ஜி, இருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அஷூர்ல வந்து வெளியிலே காமிக்கும் உங்களுக்கு அது என்ன IP அட்ரஸ் அசைன் ஆயிருக்குன்ட்டு. இருங்க, இதுல போயிட்டு நம்ம மேபி இதுல தனியா அந்த ரேஞ்ச் பார்க்க முடியாது சப்நெட்ஸ்ல. இந்த கனெக்ஷன்ஸ்லயே நம்ம கிளிக் பண்ணா அதுல ஓபன் எக்ஸ்டெண்ட் ஆனா பார்க்க முடியாதா? இங்க தான் சார் பார்க்கணும். ஆமா இருங்க, அதான் செக் பண்றேன் இங்கே வருதான்னு பார்க்கறேன். ஆமா, இது ஆப்ஷன் ஏதாவது இல்ல எனேபிள் பண்ணனுமா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் சைடுல போய் பார்க்கலாம். இருங்க, கீ கிளையன்ட் IP வச்சு செக் பண்ணலாம். இந்த ரைட் சைடுல இருக்கும், அது இங்க இருக்கு பாருங்க. அவரோட மெஷின் வந்து இந்த IP தான் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் எஸ், கிளையன்ட் IP ஃபர்ஸ்ட் இந்த IP வாங்குச்சு, அதுக்கப்புறம் இப்ப ஆமா அடுத்தது இப்ப கரெக்ட் லாஸ்டா கனெக்ட் பண்ணும்போது இந்த IP வாங்கிருக்கேன் நினைக்கிறேன். இருங்க, நம்ம கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன் மோர் டைம். கனெக்ட். $130 அசைன் ஆயிருக்கு இப்ப. ஓகே, இங்கே பார்த்துட்டோம் IP வந்துருச்சு. ஸோ இது போயிட்டு இந்த IP தான் லாஸ்ட் ரீசெண்டாக அசைன் ஆன IP தான் திருப்பி அசைன் ஆயிருக்கு எனக்கு. Now I can just go and disconnect. ஓகே தானே சார்? ஸோ இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ we are able to see. ஓகே.
அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இப்போ நம்ம ஒரு விபிசி இப்போ ஒரு 3 விபிசி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல ஒரு ஒரு விபிசிக்குள்ள 3 சப்நெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சேட்டன் ஐபி நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஃப்ரீ ஐபி எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்க முடியுமா எங்கேயாவது? பார்க்கலாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்நெட்ஸ்ல போனீங்கன்னா இந்த ப்ளே வரும்ல, என்னென்ன ஐபி அசைன் இருக்கு, ஃப்ரீ ஐபி இங்கே பார்க்க முடியுமே. இதுல கூட இந்த செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விஎம் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சிடும். ஆமா, கரெக்ட். விஎம் கிரியேட் பண்ணும்போது நீங்க சப்நெட் சூஸ் பண்ணும்போது ரிமைனிங் ஐபிஸ் இருக்குன்னு சொல்லி ஆமா அப்பவே வந்துடும். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சப்நெட்ல கிரியேட் பண்ணல, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அது ஏடபிள்யூஎஸ்ல இல்ல, அஷூர்லங்க. அது சாரி. ஓகே, இங்க வருதா செக் பண்ணலாம். இங்க வருது. ஆமா, ஓகே ஓகே, இங்க இருக்கு ஜி. சரியா, இங்க காமிக்குது பாருங்க எத்தனை ஐபி அட்ரஸ் ஃப்ரீ இருக்குன்ட்டு. இல்ல எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் இல்ல, எந்தெந்த ஐபிஎஸ் இப்போ என்ன சொல்றேன், நான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சப்நெட்ல எவ்வளவு ஃப்ரீ ஐபி இருக்கு, ஒரு 10ல இருந்து எந்த சீரியஸ்ல இருந்து சீரியஸ் வரைக்கும் ஃப்ரீயா இருக்குதுன்னு பாக்குறேன். ஆமா, அதுவும் இங்க பாக்கலாம்ல. இதுல போனீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதுல போனீங்க அப்படின்னா இதுல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்லயும் பார்க்கலாம். நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இதுல போனீங்கன்னா என்னென்ன ஐபி அசைனா இருக்கு, இதுல போனீங்கன்னா ரைட் சைட்ல வந்து இங்க தெரியும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இதுல கூட ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், யார் யார் என்ன யூஸ் பண்றாங்க, நிறைய இடத்துல பார்க்கலாம். ஓகே, யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஓகே, டெஃபினட்டா உங்களுக்கு எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு என்னன்றது வந்து இன்டர்ஃபேஸஸ்லயும் வந்து பார்க்கலாம், இல்ல விபிசிலையும் பார்க்கலாம், இல்ல மெஷின் கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய சப்நெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐபிஸ் இதெல்லாம். சரி சரிம்மா, இது ஹிஸ்டாரிக்கலா கிரியேட் பண்ணதுங்க இருக்கும். நம்ம இப்போ கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணல, அதுக்கெல்லாம் இங்க அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி எவ்ரி ஐபி அட்ரஸஸ் ஹியர். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட் இதுதான் கான்செப்ட். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டு டாபிக் ஒன்று, கிளைண்ட் விபி சாரி வாட் டு சே சைட் டு சைட் விபிஎன். நைட் சரியான தூக்கம் இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் ரோமிங் அரவுண்ட் அண்ட் கிளாஸுக்கு முன்னாடி தான் வந்தேன். லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், அதனாலதான் என்ன பண்றேன்னு எனக்கும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு அலோ லாட் ஆஃப் ரிமோட் யூசர்ஸ் பிரான்ச் ஆஃபீஸஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா நம்மளுடைய கஸ்டமர் என்விரான்மெண்ட் இல்ல ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நம்ம பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணணும்னு அலோ பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விபிஎன் செட்டப் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் மைட் ஹவ் டன் இட் இன் செக் பாயிண்ட், உங்களுடைய FortiGate ஃபயர்வால், அதிலே கூட நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. கான்செப்சுவலா இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். ஈவன் நீங்க வந்து உங்களுடைய ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வர் ரேஸ் சர்வர்ல கூட பண்ணலாம். இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் அங்கேயுமே. இப்போ நம்ம பார்க்க போறது சைட் டு சைட் விபிஎன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளைண்ட் எண்ட் பாயிண்ட் ஒரு எண்ட் யூசருடைய மெஷின்ல இருந்து டைரக்டா பண்றது பார்த்தோம். இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு ஹப் ஆஃபீஸ் இருக்கு, இல்ல வந்து ஒரு டேட்டா சென்டர் லொகேஷன் இருக்கு. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ செப்பரேட் சைட். அந்த சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் வந்து எப்படி வந்து என்னுடைய ஏடபிள்யூஎஸ் சைட்டுக்கு வந்து செக்யூரா கனெக்ட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு மெஷினை கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக 2 சைட்டே நான் வந்து விபிஎன் மூலமா கனெக்ட் பண்றது எப்படின்றத இப்போ பார்க்க போறோம். சைட் டு சைட் விபிஎன் பார்க்க போறோம். பிஃபோர் மூவிங் இன்டு தட், எனி கொஸ்டின் ஆன் கிளைண்ட் விபிஎன்? கிளைண்ட் விபிஎன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்ஆப்ஸை பொறுத்த வரைக்கும். சைட் டு சைட் விபிஎன்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நெட்வொர்க் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாமுக்கு தான் அது மெயினா தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆன் கிளைண்ட் விபிஎன்? ஐபி ரிசர்வேஷன் கான்செப்ட் வந்து ஐபி ரிசர்வேஷன் கான்செப்ட் அந்த கிளைண்ட். அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்றதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ரிசர்வ்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்றது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்றதுலாம் நான் சின்ன அந்த அளவுக்கு செக் பண்ணல. பாருங்க, இதுல மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இருக்க மாதிரி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனிவேஸ் யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஸோ இருக்க மாதிரி தெரியல. விபிஎன்ல வந்து நீங்க டிஎஸ்சிபி சர்வர்ல போயிட்டு இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ரிசர்வேஷன்லாம் பண்ற மாதிரி இங்க ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி நான் கவனிக்கல. மேபி வி கேன் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட் டு சைட் விபிஎன்ல இப்போ என்ன பண்ண போறோம், வி ஆர் கனெக்டிங் 2 டிஃபரெண்ட் சைட்ஸ். ஓகே, 2 டிஃபரெண்ட் சைட்ஸ்ன்றது ஒன் சைட் கேன் பி ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் 1 சைட் 2 இருக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அஷூரோடைய நெட்ஒர்க்காக இருக்கலாம், ஆர் யூ கேன் பி கஸ்டமர் நெட்ஒர்க்காக இருக்கலாம். ஓகே, ஆர் இட் கேன் பி அ கஸ்டமர் டேட்டா சென்டர் லொகேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹப் ஆஃபீஸாக இருக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் சைட்டை வந்து நம்ம விபிஎன் மூலமா எப்படி வந்து இன்டர் கனெக்ட் பண்ண போறோம்ன்றதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ்
ஒரு கிளைண்ட் மெஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நெட்வொர்க், இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு AWS நெட்வொர்க்கை வந்து எப்படி நம்ம VPN மூலயமா செக்யூராக கனெக்ட் பண்ணலான்றது இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் சைட்டை வந்து எப்படி நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணலான்றத ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதனால நமக்கு என்ன லாபம்? பிட்வீன் தீஸ் 2 sites every traffic that is getting routed or getting passed through will be secure over VPN connection. VPNன்ற பேரே வந்து அதுதானே, virtual private network. We are establishing a private network between 2 different site or 2 different connectivity connection points. 2 connection point நடுவுல virtual ஒரு private segment கொண்டு வரோம், ஒரு private connection வந்து establish பண்றோம். Okay, so maybe I'll just explain the terminologies. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பேசிக் அதில் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் a secure connection between 2 different endpoints. ஒரு endpoint வந்து சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு endpoint வந்து it can be a customer machine-ஆ இருக்கலாம். ஓகே, ஒரு ஆன் ப்ரமைசஸ் எக்யூப்மெண்ட்ல இருந்து AWS-ஓட VPC நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு ஆன் ப்ரெம் எண்ட் பாயிண்ட்ல இருந்து டு AWS VPC-யை வந்து நம்ம செக்யூரா கனெக்ட் பண்றோம் VPN கனெக்ஷன் மூலமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா டனல்னு சொல்லுவாங்க. அந்த பேக் எண்ட்ல கிரியேட் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த என்கிரிப்டட் சேனல். அந்த என்கிரிப்டட் சேனலை தான் வந்து அந்த என்கிரிப்டட் டனலை தான் வந்து நம்ம மேபி என்கிரிப்டட் லிங்க்கை தான் நம்ம டனல்னு சொல்றோம். சேனல்ன்றது, லிங்க்ன்றது, டனல்ன்றது, இட் ஆல் மேக்ஸ் தி சேம் திங். எது வழியா நம்ம டேட்டா பாஸ் ஆகுதோ அதுதான் நம்ம டனல்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட் டு சைட் VPN வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டா தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டீங்கல்ல, வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேன்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து கஸ்டமர் கேட்வேன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேன்றது இப்போ வந்து VPN கனெக்ஷன்னா 2 சைடு வேணுன்றது நமக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு, இன்னொரு சைடு வந்து AWS சைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு ஆஃப் VPN கனெக்ஷன் வந்து கஸ்டமர் கேட்வே, கஸ்டமர் சைடு ஆஃப் VPN கனெக்ஷன் வந்து கஸ்டமர் கேட்வே, அண்ட் AWS சைடு ஆஃப் VPN கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே. சிம்பிள், ரொம்ப பேசிக்கான வெரி ஹை லெவல் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சைடில் சைட் டு சைட் VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம we have to create virtual private gateway. இதை வந்து கஸ்டமர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிவைசஸ் வந்து there are lot of devices. ஓகே, ஸோ let me quickly check. மேபி இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா it might get changed very often. நம்ம அது என்ன லிஸ்ட்ன்றதை பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன இருக்குன்றத. Where exactly it is? Okay, one second. ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் டிவைசஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, என்ன மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்வே டிவைசஸ் மேபி எப்படி சொல்லலாம், டெஸ்டட், வி ஹேவ் டெஸ்டட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கீவேர்டு. ஓகே, இப்படி செக் பண்ணலாம் நம்ம. இதுதான் வந்து கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, இன்கேஸ் வந்து நம்ம கஸ்டமர் எண்ட்ல வந்து என்னென்ன டிவைசஸ் வச்சிருக்காங்க, சப்போர்ட்டடா இல்லையான்றது வந்து இங்கே தான் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ இதில் போனீங்கன்னா இதில் இருக்கணும், செக் பாயிண்டா இருக்கலாம், சிஸ்கோ IOS இருக்கலாம், சிஸ்கோ ASA டிவைஸ், சோனிக் வால், ஜூனிஃபர், பாலா ஆல்டா, யமஹா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒன்று சப்போர்ட்டட் லிஸ்ட்ல தான் வந்து இருந்தால் தான் கஸ்டமர் கூட இது பண்ணலாம். ஈவன் இட் கேன் பி விண்டோஸ் சர்வருடைய 2008 R2 2012 R2ல ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் வச்சு கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் ஒருக்கா நம்ம வந்து அஜூர்ல ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது இப்படிதான் நம்ம பார்த்தோம். விண்டோஸ் 2012 R2 இல்லை 2016 சர்வரோ போட்டு தான் நம்ம ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் கான்ஃபிகர் பண்ணி நம்ம we established site to site VPN அங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்ல AWS சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு டிவைசஸ் சப்போர்ட்டட் டிவைசஸ் கஸ்டமர் சைட்ல இருக்கணும். ஓகே, நம்ம அந்த கனெக்ட் பண்ண போற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா you should have any of these devices. ஓகே, இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் வெரிஃபிகேஷன் சொல்லலாம் நம்ம. ஓகே, நம்ம இப்ப சைட் டு சைட் VPN பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் எண்ட்ல வந்து கம்பேட்டபிள் டிவைஸ் இருக்கான்றதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து டெஸ்டட், இது எல்லாமே வந்து சில இதுல ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க கேஸ் ரைஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து அவங்கள்ட்ட இது பண்ணலாம். இது ஆல்ரெடி கம்பேட்டபிள் தான் லிஸ்ட்ல இருக்கு, மேபி iOS வெர்ஷன் இஷ்யூஸா இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ஈஸியான ஃபிக்ஸ் பண்ண இஷ்யூஸா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க அந்த கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டேக் யுவர் ஓன் ரிஸ்க். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா AWS வந்து எடுத்த உடனே அந்த லிஸ்ட்லாம் பார்க்க சொல்லுவாங்க. இது போயிட்டு உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு பாருங்கன்ட்டு. ஓகே, ஸோ அது என்ன டிவைஸ் வேணா இருக்கலாம். யூ நீட் a network device on the site where you are connecting from. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ல வந்து அந்த டிவைஸ் அங்க டிப்ளாய் பண்ற காசு இல்லைன்றதால தான்
we were using client VPN endpoint. Client VPN endpoint locationல you don't need a server device இல்ல network devices அங்க தேவையில்லை. Whereas இந்த மாதிரி site to site VPN establish பண்ணும்போது you need a dedicated device on the customer side. either வந்து அது network device இருக்கலாம் இல்ல ஒரு சர்வர்ல வந்து சாஃப்ட்வேர் அப்ளையன்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கல் அப்ளையன்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி அ ஃபிசிக்கல் டிவைஸ் ஆர் சாஃப்ட்வேர் அப்ளையன்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, சாஃப்ட்வேர் அப்ளையன்ஸ்னா ஒரு விஎம்ஆ கூட இருக்கலான்றத விண்டோஸ் சர்வர் விஎம் கூட நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் கேட்வே அண்ட் விபிஎன் கேட்வேன்றது ரெண்டு எண்டோடைய கனெக்ஷன் பாயிண்ட். நம்ம இப்போ விபிஎன் கனெக்ட் பண்றதுக்கு கஸ்டமர் சைடில் கஸ்டமர் கேட்வே வேணும். கஸ்டமர் கேட்வேக்கு என்னென்ன கம்பேட்டபிள் லிஸ்ட்ன்றது பார்த்துக்க. இங்கே வந்து வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து எய்தர் நம்ம அஜூர் டு AWS பண்ணலாம், இல்லாட்டி வேற யாராவது AWS அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கா? நம்ம அக்கௌண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பியரிங் கூட வித்தின் என்னோட அக்கௌண்ட்லேயே 2 இது காமிச்சேன். இன்ஸ்டெட் இப்போ வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்ம பிட்வீன் 2 AWS அக்கௌண்ட் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க இப்படிதான் ப்ராக்டிஸ் இருக்கா? ஓகே, யார் இது? யோகா. ஓகே ஓகே ஓகேம்மா, நான் என்ன பண்றேன், இருங்க இதுல லாகின் பண்ணிட்டு ஒரு தனி ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னம்மா விபிசி எல்லாம் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ இருங்க இதுல வந்து யோகா அக்கௌண்ட்ல லாகின் பண்ணுவோம். AWS.amazon. Stan, the site-to-site VPN and the customer gateway உள்ள any additional benefits or something else? Because அதில் வந்து agent மட்டும் இன்ஸ்டால் பண்ணி we can go ahead and do that enabling of connections. இது வந்துட்டு தனியா வந்துட்டு we have to spend something and then we need to connect it. Purpose வந்துட்டு it's the same for both, right? So why we need to purpose வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பர்பஸ் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். பட் வந்து பாத்தீங்கன்னா if you have a customer network device you have more control, you have more எந்த அளவுக்கு உங்களுடைய டிவைஸ் சப்போர்ட் பண்ணுமோ அத்தனை டிவைஸை நீங்க அது கொண்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லொகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இப்போ சர்வீஸ் டெஸ்க் லொகேஷன் பண்றாங்க இல்லை மெயின் ஹப் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு எல்லா எண்ட் யூசரும் நீங்க வந்து விபிஎன் வச்சு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இட் ஒன்ட் பி பெட்டர் சொல்யூஷன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு விபிஎன் கனெக்ட் பண்றதுலாம் கிடையாது. ஏன்னா சைட் டு சைட் வந்து விபிஎன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்க ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்து சைட் டு சைட் வச்சு நம்ம AWSஓ இல்ல வந்து கஸ்டமர் லொகேஷனை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது பண்றதால நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு டூ VPN. வீட்ல இருந்து பண்ணும்போது தான் VPN வேணும். ஓகே, ஸோ ஆமா. ஸோ இருங்கம்மா, எங்க இருக்காரு யோகா? இது இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா உங்களுடைய கம்பெனியோடைய சப்போர்ட். இப்போ நீங்க ஒரு IBMல ஒர்க் பண்றீங்க இல்லை ஒரு HPல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா HP லொகேஷன்ல இருந்து கஸ்டமர் லொகேஷன் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ சைட் டு சைட் VPN வழியா பண்ணுவாங்க. வீட்ல இருந்து டேரக்டா கனெக்ட் பண்ணும்போது VPN வழியா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் வழியா ஒர்க் ஆகும். இருக்க நான் உங்களுக்கு கீபோர்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன் யோகா. so that you can enter the username and password. Okay, my account. ஓகே, இப்போ நம்ம 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஒன்று வந்து யோகாவோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரீஜன்ல பண்ணலாம், இன்னொரு இது வந்து என்னோட சிங்கப்பூர் ரீஜன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா we can just go with the software appliance. As I said, பிசிக்கலான அப்ளையன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை போய் செக் பண்ணணும். சிஸ்கோவா, செக் பாயிண்டா, பேலோ ஆல்டோவா, என்ன டிவைஸ் அந்த மாடல் வந்து அமேசான் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்களா, கம்பேட்டபிள் லிஸ்ட்ல இருக்கான்னு போய் வெரிஃபை பண்ணிக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஜூர் கிளாஸ்ல வந்து விண்டோஸோடைய ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வர் வச்சு தான் நான் லேப் காமிச்சிருப்பேன். ஸோ அதே இங்க காமிச்சா வந்து யூ ஒன்ட் ஹேவ் அ நியூ லேர்னிங், ரைட்? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி நம்ம ஓப்பன் VPN யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து லினக்ஸ்ல வந்து ஓப்பன் ஸ்வான் ஒரு இது இருக்கு, ஒரு டிவைஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் அப்ளையன்ஸ் இருக்கு. அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா 2 சைட்டை வந்து VPN மூலமா இன்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், யோகாவுடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு T2 மைக்ரோ ஒரு ஃப்ரீ எடிஷன் தான் வந்து ஒரு VM போட்டுட்டு அதுல நம்ம ஓப்பன் ஸ்வான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். அஜூர் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் சர்வர் டிப்ளாய் பண்ணிட்டு அதுல வந்து ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா உங்களுக்கு நான் லேப் காமிச்சிருப்பேன். ஓகே, இது அஜூர் லேப்ல வந்து இப்படி பண்ணிருப்போம். இப்போ நான் AWS லேப்ல என்ன பண்றேன், ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஓப்பன் ஸ்வான் சர்வர் ஒன்று போட்டு இதுவும் அதே மாதிரி தான் ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வர் தான் இது. இது மூலமா எப்படி நம்ம
சைட் டு சைட் விபிஎன் பார்க்கலான்றதை பார்க்க போகிறோம். ஓகே, சைட் டு சைட் விபிஎன். ஓகே, ஸோ இப்போ யோகாவோட இதில் போயிட்டு நான் வந்து எங்கே இருக்காரு, மும்பையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, 1 or 2 விஎம்ஸ், 2 ஃப்ரீ விஎம்ஸ் போதும். இதுக்கு நீங்கள் எதுவும் காசுலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து அஜூரில் கூட போயிட்டு நீங்கள் 2 விஎம் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. அட் த எண்ட் நம்ம வந்து அந்த மெஷினில் வந்து விண்டோஸ் ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வரோ இல்லை ஓப்பன் ஸ்பேனோ இன்ஸ்டால் பண்ணணும். கான்செப்ஷுவலாக வந்து அதுதான் பண்ணணும் அது அட் த எண்ட். ஓகே, அது நீங்கள் எங்கே வேணால் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கிரியேட் ஓகே, லினக்ஸ் போட்டால் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ 2 விஎம் டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஒரு கிளைண்ட் மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேன் சர்வர் மாதிரி 2 சர்வர் போட்டுட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஓகே, செக்யூரிட்டி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி அலோவ் பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்ஹெச் இருக்கட்டும். அது இல்லாமல் வந்து நான் என்ன பண்ணுறேன், பிங் பண்ணுறது ஐசிஎம்பின்றது பிங் ப்ரோட்டோகால் மட்டும் அலோவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஐசிஎம்பி இருக்க மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகே, எங்கே இருந்தாலும் பிங் பண்ணலான்னு கொடுக்குறேன். டெஸ்டிங்காக தான் பிங் இருந்ததுன்னா பெட்டர் நமக்கு. ஸோ லான்ச், ஸோ கிரியேட் அ நியூ கீ பேர், யோகா மும்பை 2021. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு மெஷின் வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேன் சர்வராக யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஓப்பன் ஸ்பேன்ன்றது இட்ஸ் அ ஃப்ரீ டூல். லைக் ரவுட்டிங், விண்டோஸில் ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ்னு ஒரு ரோல் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது மாதிரி இது வந்து லினக்ஸில் வர சர்வீஸ் இது. ஓகே, இதை வந்து நான் ஒரு கிளைண்ட்னு இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு கிளைண்ட் மெஷின் 1. ஓகே, 2 மெஷின் கிரியேட் ஆகட்டும். இது வந்து ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் we can go and install open span. ஓகே, மேபி இவர் ஓகே, இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பார்ப்போம். இட் வில் டேக் சம் டைம். மீன் வைல் நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் டு டிஸ்கஸ் சம்திங் ஸோ தட் இவர் வெளில போன we can move on. ஓகே, ஸோ ஆல் செட் he want to leave, right? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு விபிசி இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு வந்து we can have multiple VPCs. ஓகே, VPC1, VPC2, VPC3, VPC4 இருக்கு. ஓகே, இப்போ ஆன் ப்ரமைசஸ் லொகேஷன் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் சைடில் வந்து என்ன வேணும்னு சொன்னேன், we need a கஸ்டமர் கேட்வே வேணும்னு சொன்னேன். கரெக்டா? கஸ்டமர் கேட்வே ஒன்று டிப்ளாய் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if I want to connect with each and every VPC, நான் என்ன பண்ணணும், கஸ்டமர் கேட்வேலேருந்து I have to establish separate connections to each and every VPC, and each and every VPCக்கு நான் என்ன பண்ணணும், I have to have a virtual private gateway வேணும் எனக்கு. கரெக்டாக? virtual private gateway வந்து ஒரு விபிசிக்கு நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஐ நீட் எத்தனை நம்பர் ஆஃப் விபிசி இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன், விபிஎன் கனெக்ஷன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணோம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் கேட்வே 2 சிஸ்கோ டிவைஸ் இருக்கு, இல்லை 2 FortiGate ஃபயர்வால் இருக்கு அப்படின்னா அகெயின் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து 8 கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். வெறும் 4 விபிசி எடுத்துக்கிட்டாலே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து 100 விபிசி கூட இருக்கும். ஓகே, ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு AWS have introduced something called டிரான்சிட் கேட்வே விபிசின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு விபிசியில் நம்ம we can create something called transit gateway. இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஒரு பர்டிகுலர் விபிசியில் டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு இந்த டிரான்சிட் கேட்வே வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஹப் மாதிரி ஒர்க் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற விபிசிக்கு வந்து நீங்கள்
டைரக்டா விபிசி பியரிங்கோ இல்லை வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து கனெக்ஷன்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு உங்களுடைய கஸ்டமர் கேட்வே டைரக்டா வந்து டிரான்சிட் கேட்வே கனெக்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ டிரான்சிட் கேட்வே வில் ஆக்ட் அஸ் வர்ச்சுவல் ரவுட்டர் இல்லை கிளவுட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் லெவலில் இது பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, டிரான்சிட் கேட்வே வந்து இப்போ எல்லா கஸ்டமர் என்விரான்மெண்ட்லையுமே டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சம் பீப்புள் கால் இட் அஸ் கிளவுட் ரவுட்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மாதிரி உங்களுடைய கிளவுட் சைடில் ஏடபிள்யூஎஸ் சைடில் ஒர்க் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் கனெக்டிங் ஆர் கஸ்டமர் கேட்வே டு மல்டிபிள் வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் ஜோன் மாதிரி ஆகிடும். இப்போ எப்படி நம்ம எண்ட் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜம்ப் போஸ்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மூவ் ஆகிறாங்களே, அந்த மாதிரி இது வந்து ஒரு ரவுட்டிங் பாயிண்ட் இல்லை வந்து ஒரு கிளவுட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே வந்து டிரான்சிட் கேட்வேவை இன்டர்சேஞ்சபிளா கிளவுட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே சேம் தான். ஓகே, உங்களோட ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற பேக் அண்ட் மல்டிபிள் விபிசியை ஒரு லேண்டிங் ஜோன் வழியா போயிட்டு மல்டிபிள் விபிசியை ஆக்சஸ் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் சம்திங் கால் டிரான்சிட் கேட்வே. இது அகைன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ மேனேஜ்டு சர்வீஸ். மேனேஜ் சர்வீஸ்னா அவங்களே ஏடபிள்யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சிட் கேட்வே சர்வீஸை மேனேஜ் பண்றாங்க. அப்போ ஹெச்ஏ, ஸ்கேலபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த லோட் ஹேண்ட்லிங், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் இன் ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோல். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் விபிசியை இன்டர்கனெக்ட் பண்ணி டுகெதர் இன்டு டிரான்சிட் கேட்வே அண்ட் இன் டர்ன் இட் கெட்ஸ் கனெக்டட் டு கஸ்டமர் கேட்வே. கஸ்டமர் கேட்வேலேருந்து நிறைய கனெக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் நெட்வொர்க்கையும் ஏடபிள்யூஎஸ் உடைய பேக் அண்ட் மல்டிபிள் விபிசியை வந்து நிறைய கனெக்ஷன்ஸை வந்து பண்ணாமல் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் பண்ணலான்றது டிரான்சிட் கேட்வே வழியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விபிஎன் செட்டப்பாக இருந்தாலும் அதில் 2 விதமான ரவுட்டிங் இருக்கு. ஓகே, ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகால் யூஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஜிபி இல்லை ஐஎஸ்ஐஎஸ் அந்த மாதிரி வந்து பியரிங்க்கு வந்து ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நீங்க டிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க இல்லை வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் டைனமிக் ரவுட்டிங். ஸோ பிஜிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி பண்றோம், பிஜிபி மூலமா நம்ம பியரிங் பண்றோம் 2 லொகேஷன் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் டைனமிக் ரவுட்டிங். மேனுவலாக போயிட்டு நம்ம நெட்வொர்க் டிவைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகலாம் போகக்கூடாதுன்றது வந்து நம்ம மேனுவல் ரவுட்டிங் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே, ஸோ ஆனால் வெரி ஹை லெவல் தான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து பெரிய கான்செப்ட். இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங்கில் போனால் நிறைய படிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, ஈவன் நீங்கள் பிஜிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து எப்படி ரவுட்டிங் ப்ரையாரிட்டி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி ரவுட்டிங் பாலிசி எழுதலாம், எப்படி ரவுட்டிங் மெட்ரிக்ஸ் எழுதலாம், எப்படி ரவுட்டிங் வெயிட் எழுதலாம், எப்படி பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படி பிஜிபியோடைய நெட்வொர்க் பாத்தை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் பிஜிபியில் இருக்கு. பட் இது உங்களுக்கு கிடையாது. ஆஸ் அ சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்னும் உங்களுக்கு பிஜிபினா என்னன்னே தெரியாது. ஸோ பிஜிபி தெரிஞ்சிருந்ததுன்னா தென் அதுலேயே நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப் கான்செப்ட்ஸ் இருக்குது. இதுல இது இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. பட் வந்து ஜஸ்ட் வந்து இவருக்கு செந்தில் சார் அப்புறம் தென் அந்த நெட்வொர்க் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி வெயிட்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி பாலிசி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம பாத் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்னா எந்தெந்த சைட்ல இருந்து எந்தெந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணலான்றது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. அது எப்படி பண்ணலான்றதெல்லாம் நமக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல தெரியணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை லெவல் ஃபார் சிஸ்டாப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்சிட் கேட்வேன்ற கான்செப்ட் வந்து அஜூர்லயுமே இல்லை, ஏடபிள்யூஎஸ்ல இல்லாம இருந்தது ஒரு 2-3 இயர்ஸ் பேக். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இதுல இருந்து வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேல இருந்து கஸ்டமர் கேட்வே, இந்த வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேல இருந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி விபிசி வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் போவோம். அது வந்து மெஷ் டோபாலஜி மாதிரி நிறைய இன்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மாதிரி ஒரு ஹப்ல வந்து லேண்ட் ஆகிடும் கனெக்ஷன். அதுல இருந்து நம்ம வந்து பேக் எண்ட்ல வந்து வி கேன் டிராப் இட் இன்டு மல்டிபிள் வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே. ஓகே, ஸோ தட் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆகும். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் இது டிரான்சிட் கேட்வே. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்கோப் வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்ங்களா குளோபலா? எதுங்க? டிரான்சிட் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் 1 per அக்கவுண்ட். உங்களுடைய அது ரீஜனல் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ ஒரே ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு அது நீங்க பேக் எண்ட்ல வந்து விபிசி பியரிங் வந்து நீங்க எது வேணா பண்ணிக்கலாம்ல. இப்ப பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம பியரிங் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ விபிசி டு விபிசி எல்லாத்தையும் பியரிங் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டிரான்சிட் கேட்வே அண்ட் ஒரு பர்டிகுலர் ஹப் விபிசியை மட்டும் பண்ணா மட்டும் போதும், நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் பண்ணா போதும். பேக் எண்ட்ல வந்து நீங்க பியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரைவேட்டாவே நீங்க எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கனெக்ஷன். ஓகே, ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சிட் கேட்வே பிளஸ் விபிசி பியரிங் வந்து சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெர்மிஷன், ஐ மீன் சாரி,
ப்ரிமைஸ் கஸ்டமர் ப்ரிமைஸ்க்கு அந்த ரீஜியன்ல தான் நான் டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணணுமா இல்ல குளோபலா வெர்ச்சுவல் நேம் மாதிரி வருமா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு சென்னையில வந்து ஒரு ஹப் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு சர்வீஸ் டெஸ்க் லொகேஷன் இல்ல வந்து ஐடி டீம் இருக்கிற ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த லொகேஷன்ல இருந்து AWS உடைய நியரஸ்ட் லொகேஷன் மும்பையோ சென்னையோ அதுக்கு தான் வந்து நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். கஸ்டமர் கேட்வேன்றது சென்னை ஆஃபீஸ்ல இருந்து மும்பையோடைய AWS டேட்டா சென்டருக்கு தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி குளோபலா வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அந்தந்த லொகேஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா AWS குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எல்லா VPCஸுமே இட் வில் பி இன்டர்கனெக்டட் யூசிங் VPC பியரிங். ஓகே, பேக் எண்ட்ல. பட் நீங்க உங்க கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லொகேஷனுக்கு வந்து எது நியரஸ்ட் டேட்டா சென்டரோ அதுல தான் வந்து நம்ம வந்து இந்த டிரான்சிட் கேட்வே அண்ட் கஸ்டமர் கேட்வே வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்லைட்டா அட்வான்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ கிளவுட் ஹப்னு சொல்லிட்டு இது இன்னும் ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராக்டிக்கல் ஸ்டஃப், பட் ஆனால் தியரட்டிக்கலா வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ். ஓகே, ஸோ கிளவுட் ஹப்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா எதுவும் ஸ்டெப்ஸ்லாம் இப்போதைக்கு இருக்காது. நம்மளுடைய AWS சைட்ல போனீங்கன்னா இது இப்போதான் ரீசெண்டா அந்த SD வேன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்லை கஸ்டமர் சைட்ல சாஃப்ட்வேர் டிஃபைன் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க். அதே மாதிரி இது வந்து கிளவுட் ஹப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ ஹவ் காட் மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன் இருக்குன்னு எடுத்துக்கங்க. அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா AWS சைட்ல நமக்கு நிறைய VPC இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து டிரான்சிட் கேட்வே வச்சு கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ வந்து மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன்ஸை வந்து சைட் 1 சைட் 2 சைட் 3 அந்த மாதிரி நிறைய சைட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே வச்சு நான் வந்து மல்டிபிள் கஸ்டமர் கேட்வே வந்து கனெக்ட் பண்றேன். கரெக்டாக கஸ்டமர் கேட்வே 1, கஸ்டமர் கேட்வே 2, கஸ்டமர் கேட்வே 3 இப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா தென் தெர் இஸ் சம்திங் கால் கிளவுட் ஹப். கிளவுட் ஹப் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்போக் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரே ஒரு ஹப் வச்சு ஹப் கேட்வே வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஆப்போசிட் சைடு இது. ஓகே, ஸோ நம்ம AWS உள்ளுக்குள்ள வந்து ஹப் அண்ட் ஸ்போக் கான்ஃபிகரேஷனை வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட் கேட்வே சொல்லுவோம். வேறஸ் அந்த கஸ்டமர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் லொகேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நான் ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே வச்சு மல்டிபிள் கஸ்டமர் கேட்வே கனெக்ட் பண்றேன்னா இந்த ஹப் அண்ட் ஸ்போக் கான்செப்ட் வந்து கிளவுட் ஹப்ன்ற பேர்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இன்டர்நெட் ஃபேசிங் சைடு. இது வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய AWS குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து டிரான்சிட் கேட்வே கான்செப்ட் வச்சு ஹப் அண்ட் ஸ்போக் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. வேறஸ் இன்டர்நெட் ஃபேசிங் சைட்ல வந்து SD வேனுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம். நம்ம எப்படி நீங்க வந்து ஆன் ப்ரமைஸ் என்விரான்மெண்ட் SD வேன் வச்சு எப்படி நீங்க வந்து ஒரு லொகேஷனையும் மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன்ஸையும் வந்து வேன் வழியா கனெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இங்க வந்து வி கால் இட் அஸ் AWS VPN ஹப்ன்ற கான்செப்ட் வச்சு நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு வந்து ஆன் வெரி ஹை லெவல் தியரட்டிக்கலா தான் இருக்கு. ஓகே, தேர் இஸ் நத்திங் ப்ராக்டிக்கல் டு லேர்ன் ஃபார் நவ். ஓகே, இது வந்து கான்செப்சுவல் திங் தான். ஒரு லொகேஷனை வந்து இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம மல்டிபிள் லொகேஷன்ஸ் இன்டர் கனெக்ட் பண்றோம். ஓகே, சைட் டு சைட் VPN வழியா ஒரு லொகேஷனை பண்ணோம் அப்படின்னா தென் தட் இஸ் கால் சைட் டு சைட் VPN. அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சிருது. இன்கேஸ் வி ஹேவ் மல்டிபிள் லொகேஷன்ஸ் அண்ட் வி ஆர் கனெக்டிங் யூசிங் ஒன் வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே அப்படின்னா அதுக்கு பேரு கிளவுட் ஹப் கான்செப்ட் சொல்லுவாங்க. Okay, so AWS VPN Cloud Hub operates like a simple hub and spoke topology model, and we'll have one virtual private gateway connecting to multiple branch offices, multiple customer gateway connect பண்றோம் அப்படின்னா then that is called cloud hub. Okay, just நீங்க வேணா போயிட்டு இதுல பாருங்க. Okay, டைம் கிடைக்கும் போது go and explore slightly. Question இருந்தா கேளுங்க. இது கைண்ட் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி. எவ்ரி கஸ்டமர் சைட் வந்து ஆல்வேஸ் கனெக்டட் த்ரூ இந்த கிளவுட் ஹப் மூலமா தான் கனெக்ட் ஆகும் அப்படிங்களா? சைட் 1 and 2 அந்த மாதிரி. ஆமா, ஆனா வந்து ஸ்டார் டோபாலஜி இல்ல, இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் டோபாலஜி தான். ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. மெஷ் டோபாலஜி மாதிரி முன்னாடி பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து மெஷ் டோபாலஜி மாதிரி இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகுன்னா ஹப் அண்ட் ஸ்போக். ஒரே ஒரு ஹப் சைட், அதாவது AWS உடைய ஒரு ஹப் லொகேஷன் எடுத்துட்டு அதுல இருக்கிற வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேவையும் மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன்ல இருக்கிற கஸ்டமர் கேட்வேயும் நம்ம VPN கிளவுட் ஹப் வழியா நம்ம கனெக்ட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்ஆப்ஸ் லெவல்ல வந்து இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. பட் சின்ஸ் வி ஹேவ் செந்தில் சார் அந்த மாதிரி அவங்க அட்வான்ஸ்ட் ஆளுங்க இருக்கிறதால அட்லீஸ்ட் ஐம் ஜஸ்ட் கிவிங் தேம் சம் ஹெட்ஸ் அப். போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த டிரான்சிட் கேட்வே, கிளவுட் ஹப் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, இங்கேயுமே AWSலயுமே இருக்கு. தென் தே கேன் கோ அண்ட் வெரிஃபை இட். இதுல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி இட்ஸ் பாசிபிள்னு கேட்டீங்கன்னா BGP வழியா தான் பாசிபிள். தென் BGPல வந்து பாத்தீங்கன்னா there is some concepts called இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு BGP ASN நம்பர் அசைன் பண்ணுவாங்க ஒரு லொகேஷனுக்கும்.
ஓகே. ஸோ ஒரு அட்டானமஸ் சீக்வன்ஸ் நம்பர் வந்து சிஸ்டம் நம்பர்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லொகேஷனுக்கும் 6501 6502 6503 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு அந்த டிவைசஸ் மூலயமா தான் இந்த பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா தான் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கிளவுட் ஹப்பும் சரி டிரான்சிட் கேட்வே இதெல்லாம் வந்து பிஜிபி இது ஓரளவுக்கு அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஐடியா இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மல்டிபிள் ஆஃபீஸஸ் கஸ்டமர் ஆஃபீஸஸ் இருக்கு. அதை நான் ஏடபிள்யூஎஸ் கனெக்ட் பண்றதுக்கு கிளவுட் ஹப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எனக்கு ஏடபிள்யூஎஸ் சைடில் மல்டிபிள் விபிசி இருக்கு. இதை நான் வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் லொகேஷனுக்கு நான் கனெக்ட் பண்றதுக்கு டிரான்சிட் கேட்வே மூலமா கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, ரெண்டும் ஆப்போசிட் கான்செப்ட். ஆனா வந்து பர்பஸ் வந்து ரெண்டுமே ஹப் அண்ட் ஸ்போக் கான்செப்டை வச்சு எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் நெட்வொர்க் கனெக்ஷனை. ஓகே, இப்படி பண்றதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுட்டிங் மெத்தட்ஸ், ஆல்டர்னேட் ரவுட் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, எது லோ காஸ்ட், எது ஈஸியா ஸ்பீடுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி பேக் எண்ட்ல நிறைய அல்காரிதம்ஸ்லாம் ஒர்க் ஆகும். லோ காஸ்ட் கனெக்டிவிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கனெக்ஷன், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே எஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரியில சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அந்த காஸ்ட் மெட்ரிக்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம். அதே மாதிரி பிஜிபிலையுமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அது போக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ரம் சிஸ்டம் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. I have multiple VPCs in AWS environment. I want all these VPC to connect to one particular customer location அப்படின்னா நீங்க ஒரு VPCல இருக்கிற virtual private gatewayயும் போயிட்டு கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. Instead, you can create a transit gateway through which you can have one single connection to customer gateway. In case வந்து எனக்கு redundancy வேணும்னா ரெண்டு transit gateway create பண்ணிட்டு ரெண்டு customer gateway கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஓகே, so it is not that single point of failure எல்லாம் கிடையாது. You can have multiple transit gateway also connecting to multiple different customer gateway பண்ணலாம். ஓகே, ஸோ அங்கெல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. ரிட்டர்னன்சி ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்க இதை வந்து ரெண்டு இதுக்கும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு டிரான்சிட் கேட்வே வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுலயுமே நீங்க வந்து ரிட்டர்னன்சியும் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஹேவ் ரிட்டர்னன்சி ஆல்சோ. ஓகே, கிளவுட் ஹப்ன்றது ஆப்போசிட் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கோ அண்ட் என்கேஜ் வித் யுவர் ஒர்க். ஸோ உங்களுக்காக தான் நான் இப்போ அந்த இது தியரட்டிக்கலாக அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது கிளவுட் ஹப்பும் டிரான்சிட் கேட்வேயும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த சைட் டு சைட் விபிஎன் பார்க்கலாம் ப்ராக்டிக்கல். ஆமாம், ஸோ இந்த 4 கான்செப்ட் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ். ஆக்சுவலாக என்னென்னா பாயிண்ட் டு சைட் விபிஎன், சைட் டு சைட் விபிஎன், டிரான்சிட் கேட்வே அண்ட் கிளவுட் ஹப். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டிஸ்கஷன்ஸ். இப்போ நம்ம வந்து சைட் டு சைட் விபிஎன் ப்ராக்டிகல் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். இமேஜ் எடுத்து இந்த சீட்ல போட்டுருங்க. அந்த இமேஜ் எடுத்து இந்த சீட்ல போட்டுருங்க. ஓகே ஓகே, சி இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் வந்து இருங்க. கிளவுட் ஹப்புக்குலாம் வந்து யூ கேன் யூஸ் த நேட்டிவ் டயக்ராம் ஃப்ரம் AWS. நான் இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. AWS கிளவுட் ஹப் அதில் போனீங்கன்னா மச் பெட்டர் டயக்ராம் இருக்கும். ஓகே, ஸோ என்னோட டயக்ராம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்க, கான்செப்ட் அவ்வளோதான். இட் இஸ் ஹப் அண்ட் ஸ்போக் VPN டெக்னாலஜி ப்ரொவைடட் பை AWS. என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மல்டிபிள் ரிமோட் சைட்டை AWS-ஓட ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஓகே, தேர்ட் பார்ட்டி சைட். அது இருங்க, நீங்கள் வந்து அமேசானோட டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் a வெரி குட் டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம இந்த டயக்ராம்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது எடுத்துக்கங்க, இது கிளவுட் ஹப். நான் இது என்னோட டயக்ராம் இது பண்றேன். பட் அகைன் அது இட்ஸ் நாட் தட். ஓகே ஓகே ஓகே, எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ். ஆமா ஆமா, ஓகே ஓகே. எனிவேஸ் அது காப்பி ஆகல அங்க இருந்து. ஸோ எனிவேஸ் அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் டேக் இட் ஃப்ரம் AWS. அது ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேவை மல்டிபிள் கஸ்டமர் கேட்வே கூட கனெக்ட் பண்றது தான் கிளவுட் கான்செப்ட். இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நான் சொன்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வர்ச்சுவல் ரவுட்டர், கிளவுட் ரவுட்டர் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கிளவுட் ஹப் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல we are connecting to multiple branch offices. அவ்வளவுதான் கான்செப்ட் கிளவுட் ஹப். அதுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் வந்து டிரான்சிட் கேட்வே. மல்டிபிள் விபிசியை ஒரு பர்டிகுலர் டிரான்சிட் கேட்வே வழியா நம்ம கஸ்டமர் கேட்வே கொண்டு போகலாம். ஓகே, ஸோ வித் தட் ஐ திங்க் வேற என்ன இன்னைக்கு பார்க்கலாம்னு இருந்தோம். தியரட்டிக்கலாக ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணுமா? ஓகே, ஓ டைரக்ட் கனெக்ட் இருக்கு. டைரக்ட் கனெக்ட் நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இட் நீட்ஸ் சம் மோர் டைம். I'll explain when you're back tomorrow. ஓகே, ஸோ நம்ம இப்போ இது மட்டும் பார்க்கலாம். சைட் டு சைட் விபிஎனோட ப்ராக்டிக்கல் மட்டும் இப்போ நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இது ரெண்டு தியரி பார்ட் தான். இது நத்திங் டு டூ வித் ப்ராக்டிக்கல் ஆஸ் ஆஃப் நவ்.
ஸோ இந்த ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ராக்டிக்கல் வந்து we are halfway, we will complete it today. Okay, tomorrow we'll discuss on direct connect. Okay, so yeah, Paul sir, you can start. Okay, so Okay, I'll thanks, just continue with the lab. Okay, sir, thank you so much. Yeah. Stan and direct connect related to express route மாதிரி தான். ஆமா, அதேதான். இட்ஸ் ஈக்குவலன்ட் இன் Azure உடைய எக்ஸ்பிரஸ் ரவுட் வந்து AWS ல டைரக்ட் கனெக்ட். ஆமா. Okay. So same method தான், நம்ம dedicated IP with help of the service ISP provider, கரெக்ட்டா? அந்த மாதிரி தான். ஆமா, அந்த மூலமா தான் பண்ணலாம். கரெக்ட். ஆமா, கரெக்ட். ஆமா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணுவோம் என்னன்றது. ஓகே, ஸோ லெட் மீ, அது நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது, ரொம்ப நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. வில் டூ தட் டுமாரோ. பட் இப்போதைக்கு நான் இந்த ஓப்பன் ஸ்பேன் முடிச்சிடலாம். ஸோ ஓப்பன் அட்ரஸ் ஒரு கொஸ்டின் சார். கேளுமா. ஸ்டான், இப்போ டிரான்சிட் கேட்வே அண்ட் ஹப் ஸ்போக், ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை டூ வே கம்யூனிகேஷன்? பை டைரக்ஷனல் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ ஓகே, மேபி இப்போ நம்ம அவருக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன். பட் எனிவே ஈஸியாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்டோடைய அட்வான்ஸ்டு கான்செப்ட் இது ஆக்சுவலாக. அதாவது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே இருக்கு, ஒரு விபிசியில் ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே இருக்கு. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் லொகேஷனில் கஸ்டமர் கேட்வே இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறது பேர் சைட் டு சைட் விபிஎன். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விபிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே வந்து ஒரு விபிசிக்கு ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே வேணும். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நான் போயிட்டு வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அதை இருக்கிற கஸ்டமர் கேட்வே கூட அட்டாச் பண்ணிட்டே இருக்கணும் நான். இப்போ அப்போ என்ன ஆகும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் விபிசி இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் சைட் டு சைட் விபிஎன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து இருந்தது முன்னாடி. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் போத் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, டிரான்சிட் கேட்வேன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. டிரான்சிட் கேட்வேன்றது அந்த டிரான்சிட் வழியாக நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமர் கேட்வேக்கு கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 100 நம்பர் ஆஃப் சைட் டு சைட் விபிஎன்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரே ஒரு சைட் டு சைட் விபிஎன் பிட்வீன் யுவர் டிரான்சிட் கேட்வே அண்ட் கஸ்டமர் கேட்வே பண்ணால் போதும். பேக் எண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய விபிசி எல்லாத்தையுமே விபிசி பியரிங் மூலமா நீங்க ஈஸியா இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த டிரான்சிட் கேட்வேயும் மற்ற விபிசிஸுமே நீங்க என்ன பண்ணலாம், விபிசி பியரிங் மூலமா இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது எது பெஸ்ட் ரவுட்டோ அது மூலமா ஈஸியா ஃபாஸ்ட் டிராஃபிக் மூவ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க 2 டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு 2 கஸ்டமர் கேட்வே கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பை டைரக்ஷனல் தான். ஓகே, பை டைரக்ஷனல் இந்த சென்ஸ் டிராஃபிக் வந்து இந்த சைட்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அந்த சைட்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது நீங்க வந்து அந்த பிஜிபியோட ரவுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் டெஸ்க் யூசர் இல்லை வந்து ஒரு ஐடி டீம் அப்படின்னா, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஆன் ப்ரமைசஸ் கஸ்டமர் சைட்ல இருந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை கஸ்டமரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். அதாவது ஒன் வே தான் நமக்கு தேவைப்படும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பை டைரக்ஷனலாக நீங்கள் செட்டப் பண்ணலாம். பட் நம்ம சப்போர்ட் ஆஸ்பெக்ட்ல சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த சப்போர்ட் ஆங்கிள் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம வி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர், வி ஆர் சப்போர்ட்டிங் எ பர்டிகுலர் கஸ்டமர் எண்ட். இது வந்து சிங்கிள் டைரக்ஷனாக தான் கொடுப்பாங்க, ஒரு யூனி டைரக்ஷனாக தான் பண்ணுவாங்க. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து என் கஸ்டமருக்கு ஆக்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைட் டு சைட் விபிஎன் வந்து எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூ கேன் செட் அப் யுவர் நெட்வொர்க். பை டைரக்ஷனலா வேணும்னா பை டைரக்ஷனலா பண்ணலாம். யூ கேன் ஹேவ் இட் அஸ் யூனி டைரக்ஷனல் ஆல்சோ. ஓகே, ஓகேவா? ஸோ ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் தி சைட் டு சைட் விபிஎன். ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? டிரான்சிட் கேட்வே அண்ட் கிளவுட் ஹப், அது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தான். இந்த எக்ஸாம்க்குள்ள அது தேவையே இல்லை. ஓகே, வென் யூ ஆர் பிளானிங் டு அப்பியர் ஃபார் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கும் போது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் என்னுடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தென் வி கேன் ஆல்சோ கிரியேட் மல்டிபிள் விபிசி. எப்படி நம்ம டிரான்சிட் கேட்வே ப்ராக்டிக்கல் அங்கே பார்க்கணும்னா பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஷோ தட். ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு வந்து அதெல்லாம் ஓவர் கில் ஆகிடும். யூ வில் கெட் டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சிங்கிள் சைட் டு சைட் விபிஎன் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைட்டுக்கு நடுவில் பண்ண போகலான்றதை பார்த்துருவோம். ஓகே, வி ஹாவ் AWS சைட். ஓகே, 12:30 ஆயிடுச்சு. We'll see how much we can cover, or else we can continue and complete it tomorrow. So trouble shooting எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா I have Mumbai, which is நம்ம இவருடைய யோகாவோட அக்கௌண்ட்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா I'll use Singapore, which is my account. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சைட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க வந்து உங்களுடைய என்ன சார் நாளைக்கு பாக்குறதா கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். நான் எதுக்கு சொல்றேன், உங்களோட எதுக்காக சொல்றேன். நைட்டு தூக்கம் இல்ல, நீங்களே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்தேன், அதுக்காக சொல்றேன். எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பாப்போம். இந்த ஒரு 15 minutes ட்ரை பண்ணுவோம் எப்படின்றது. ப்ராக்டிகல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா தென் ஃபைன், ஆர் எல்ஸ் வில் கண்டினியூ டுமாரோ. கரெக்ட். ஆமா, எப்படிதான் நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் நெட்வொர்க்கு தேவை எனக்கு, அந்த எக்ஸ்பிரஸ் ரவுட் எடுக்க டைரக்ட் கனெக்ட் தேவை. பட் பாப்போம், இதுல முடிக்க பாப்போம். ரைட், யா. ஸோ லெட் மீ டூ தட். ஸோ இந்த ஒரு மிஷின் லாகின் பண்ணிப்போம். ஓகே, கனெக்ட். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யோகாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் மெஷினில் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ பிஃபோர் டூயிங் எனி திங் ஐ வில் டூ அ ஸ்விட்ச் யூசர். ஸோ அட்மின் அக்கௌண்ட், ஈஸி அட்மின் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னா, யூ கேன் கோ டு யுவர் விபிசி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we have to create something called virtual private gateway create பண்ணோம். ஓகே, create virtual private gateway. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm just going to create it between yoga to this is stand. ஓகே, stand to yoga அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, create virtual private gateway. ஓகே, அண்ட் தென் வந்து ஒரு கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணோம். கஸ்டமர் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் டிவைஸ், அதாவது செக் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செக் பாயிண்ட்லேயே கூட அப்ளைன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். செந்தில் சாருக்கு நல்லாவே தெரியும், இஸ் எக்ஸ்பர்ட் இன் தட். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஓப்பன் ஸ்பேனுடைய டிவைஸ் இப்போ வந்து யோகா லொகேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஓப்பன் விபிஎன் மெஷின் இருக்குல்ல, அதோடைய பப்ளிக் ஐபியை கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதுதான் பப்ளிக் ஐபி. இதுதான் நம்ம வந்து கஸ்டமர் கேட்வேன்ற கான்செப்டில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கஸ்டமர் கேட்வேன்றது கஸ்டமர் லொகேஷனில் வந்து யூஸ் பண்ணுற டிவைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஸ்பேன்ன்ற ஒரு விபிஎன் சர்வரை யூஸ் பண்ணுறோம். வேறஸ் நீங்கள் ரியல் டைமில் வந்து இட் கேன் பி செக் பாயிண்ட் டிவைஸ், சிஸ்கோ அந்த அப்ரூவ்டு கஸ்டமர் லிஸ்ட் பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்டில் எந்த சப்போர்ட்டட் மாடல் இருந்தால் ஓகே, அதோடைய ஐபி அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இப்போதைக்கு செலக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா we don't have to select any certificate for now. ஓகே, ஸோ create customer gateway. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு virtual private gateway அண்ட் கஸ்டமர் கேட்வே வந்து 2 என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த virtual private gateway எந்த பர்டிகுலர் விபிசிக்கு வந்து அட்டாச் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். இதில் வந்து அதுதான் வந்து ட்ராபேக்கே முன்னாடி என்னன்னா ஒரு விபிஜியை வந்து ஒரு விபிசிக்கு தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் போயிட்டு இதை அட்டாச் டு விபிசி அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு நம்ம டிஃபால்ட் விபிசிக்கு அட்டாச் பண்ணிடுறேன் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் எஸ். ஓகே, ஸோ அட்டாச் ஆகுது. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறேன்றது இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, ஐ ஹவ் கிரியேட்டட் அ விபிஜி. விபிஜின்றது வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே. வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வேன்றது ஏடபிள்யூஎஸ் உடைய விபிஎன் சைட். வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே விபிஎன். ஓகே, AWS side of VPN connection is called VPG. அடுத்தது வந்து we created a customer gateway. கஸ்டமர் கேட்வேன்றது கஸ்டமர் லொகேஷன்ல எது விபிஎன் டிவைஸோ அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் இங்க நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ கஸ்டமர் சைட் ஆஃப் விபிஎன் கனெக்ஷன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஓப்பன் ஸ்பேன் யூஸ் பண்றேன் நான். அது வந்து நம்மளுடைய யோகாவோட ஓப்பன் ஸ்பேன் சர்வரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நாங்கள் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைட் டு சைட் விபிஎன் வந்து கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகே, அப்படியே இருக்கு, அவைலபிள் வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் அஜூர்லலாம் 40 minutes கிட்ட ஆகும் இந்த வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே கிரியேட் ஆகுறது. ஓகே, போயிட்டு நான் இப்போ வர்ச்சுவல் விபிஎன் கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்க்க முடியும், டிரான்சிட் கேட்வே. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு விபிஜிக்கு நம்ம தனித்தனியாக நம்ம கஸ்டமர் கேட்வே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் செட்டப் தான், ஒரு டிரான்சிட் கேட்வே வச்சு நம்ம
கஸ்டமர் கேட்வே கனெக்ட் பண்ணா போதும். யூ நீட் நாட் கான்ஃபிகர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைட் டு சைட் விபிஎன். ஒரே ஒரு சைட் டு சைட் விபிஎன் வந்து பண்ணா போதும். ஓகே, இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா யோகா டு, இல்லாட்டி நான் என்னோட சைட்ல இருந்து பண்ணல, ஸ்டான்லி டு யோகா விபிஎன். ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் சைட்டை நான் வந்து இங்கே மீன் பண்ணுறேன். ஒரு சைட் இது ஒரு கஸ்டமர் நேமு, இது ஒரு கஸ்டமர் நேம்ன்ற மாதிரி வச்சுக்கேன். ஓகே, விபிஜி வழியாக பண்ண போகிறேன். எந்த விபிஜின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணாலும் பண்ணிங்க, இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணோம்ல இப்போ இந்த கஸ்டமர் லொகேஷன் 1 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு பிஜிபி வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா பிஜிபி சப்போர்ட்டட் டிவைஸ் வச்சுருக்கீங்க, சிஸ்கோ, ஃபோர்டிகேட் அந்த மாதிரி கிளைண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி சப்போர்ட்டட் விபிஎன் டிவைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜிபி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டாட்டிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக்கில் போயிட்டு என்ன ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ்லாம் அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க, பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இங்கே நான் போயிட்டு நான் என்னுடைய ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸஸ் நான் என்னன்றதை பார்த்துக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் இங்கே இருக்கு. ஓகே, இது வந்து இவருடைய ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். மேபி ஓகே, இது ரெண்டுமே சேம் ரேஞ்சாக இருந்ததுன்னா தென் வி மைட் நீட் டு பிளான் அரவுண்ட் ஃபார் ஓகே, பார்ப்போம் என்ன ரேஞ்சுன்னு பார்ப்போம். இஃப் இட் இஸ் a different range then that is fine. இல்லாட்டி நம்ம ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது. ஓகே, இது வந்து ஒன்ஸ் மை காட் ஓவர்லாப் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனிவேஸ் ஓவர்லாப்பாக இருந்ததுன்னா வில் ஜஸ்ட் கிரியேட் டிஃப்ரெண்ட் விபிசி டுமாரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது யோகாவுடைய இது இல்லை, யோகா மும்பை. ஓகே, சாரி 172.31 மோஸ்ட்டாக டிஃபால்ட் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see. Stanley Singapore location. ஓகே, தென் we cannot do it. ஓகே, ஸோ டிஃபால்ட் வந்து ரெண்டு அதே தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு தனி விபிசி கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, வாட் வி கேன் டூ இஸ் வில் கம் அண்ட் கண்டினியூ டுமாரோ. ஆல்ரெடி இது வந்து புதுசாக இப்போ விபிசி கிரியேட் பண்ணிட்டு தென் இஃப் யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் தென் வில் டேக் மோர் டைம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தோன்றதை வந்து வில் ஜஸ்ட் கெட் இட் கிளாரிஃபைட். ஓகே, ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 10 minutesல தென் யூ கேன் கண்டினியூ ஆன். இந்த ப்ராக்டிக்கல் நாளைக்கு பார்ப்போம், ப்ளஸ் டைரக்ட் கனெக்டோட தியரி நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். I don't know. Okay, ma'am. So, client VPN endpoint. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நம்ம பார்த்ததுல? client VPN endpoint புரிஞ்சுதா? client VPN endpointனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு கிளைண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனுடைய என்விரான்மெண்ட்டை டைரெக்டாக ஓப்பன் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அன்என்கிரிப்டடாக தான் டேட்டா போயிட்டு வரும் உங்களுக்கு. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா whoever is in the middle on the internet they can do eavesdropping or அந்த man in the middle attacks சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக போயிட்டு நம்ம டிராஃபிக்கை வந்து ஹேக் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன் ஆர்டர் டு ஓவர் கம் சச் அன்என்கிரிப்டட் டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு we are creating a VPN tunnel between our on premises and cloudக்கும் நடுவில் வந்து நம்ம VPN tunnel எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த VPN மூலயமா கனெக்ட் பண்ணும்போது ப்ரைவேட் ஐபி அட்ரஸில் நமக்கு டிராஃபிக் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு VPN tunnel மூலயமா உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா we call it as IPsec tunnel சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐபிசெக் டனல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம் ப்ரோட்டோகால் கால் IKE வெர்ஷன் 2 இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மூலயமா தான் இப்போ வந்து அந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீயை வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ செக் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோகால் நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐபிசெக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ரோட்டோகால் ஃபார் என்கிரிப்டிங் த டிராஃபிக் ஓவர் த வேன்.
இது வந்து IKE வெர்ஷன் 2ன்றது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வெரிஃபைங் த கீ. நம்ம வந்து பப்ளிக் கீ, பிரைவேட் கீ, அதாவது சர்வர் கீ, கிளைண்ட் கீ கிரியேட் பண்ணோம்ல, அந்த 2 கீ வந்து வேலிட் கீ தானா அந்த ஆத்தரைசேஷன் வந்து செக் பண்றதுக்கு இந்த IKE வெர்ஷன் 2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா IKE வெர்ஷன் 1 இருந்தது, SSTP யூஸ் பண்ணாங்க, செக்யூர் சாக்கெட் டனலிங் ப்ரோட்டோகால். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா L2TP யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு மோஸ்டா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து IKE வெர்ஷன் 2 வச்சு தான் நமக்கு வேலிடேட் பண்றாங்க கீலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. தென் இந்த கான்செப்ட் மூலயமா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ் லொகேஷன் இல்லை நம்மளுடைய லேப்டாப்ல இருந்து ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டை பிரைவேட்டா ஒரு VPN சேனல் மூலயமா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் எப்படி பண்றோன்றதை வந்து லேப் மூலயமா நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம். அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளைண்ட் VPN எண்ட் பாயிண்ட் இல்ல ஸ்டான்லி, எனக்கு எதுவும் இல்ல. மேபி மத்தவங்களுக்கு ஓகே. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்துட்டு வந்து கேளுங்க. ஓகே, ஸோ வி கேன் கெட் இட் கிளாரிஃபைட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் கேட்வே எதுக்கு பண்ணுறாங்கன்றது ஐடியா புரிஞ்சுதா? என்ன பர்பஸ்க்காக டிரான்சிட் கேட்வே கொண்டு வந்தாங்கன்றது? கரெக்ட் ஸ்டான்லி. மல்டிபிள் இது வந்து கனெக்ட் பண்றதுக்காக சிங்கிள் டிரான்சிட் கேட்வேல மல்டிபிள் சைட் டு சைட் VPN கனெக்ஷன்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி காம்ப்ளிகேட்டட். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணோம். ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் நோ த சேலஞ்ச். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யூசர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எந்த VPNல இருந்து வராங்க, எந்த சைட் டு சைட் VPN போய் செக் பண்ணோம். யூ ஹேவ் டு செக் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் ஏரியாஸ். வேறஸ் ஒரு டிரான்சிட் ஹப்னு ஒன்று இருக்கும்போது, ஒரு டிரான்சிட் கேட்வேன்னு ஒன்று இருக்கும்போது இட் இஸ் ஈஸி டு ட்ரபிள் ஷூட், ஆல்சோ ஈஸி டு மேனேஜ். அதே மாதிரி நமக்கு தெரியும் கனெக்ஷன் வந்து எந்த இடத்துல நமக்கு அலோவ் பண்றோம் பண்ணலன்றது. இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா if you have multiple different site to site VPN அப்ப அந்த ஒரு புதுசா கஸ்டமர் லொகேஷன் ஒன்று ஆட் பண்றீங்க, ஒரு சைட் சப்நெட் ஆட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே போயிட்டு நீங்க போயிட்டு மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இட் வில் பி மேஜர் சேஞ்ச், லாட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ். நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது நீங்க இன்னும் வந்து டிசைன் லெவலில் வந்து நிறைய யோசிச்சீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகே, ஸோ அதெல்லாம் நமக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் hundreds of site to site VPN we can have only 2 site to site VPN between AWS location and customer location. சிம்பிளா அவ்வளவுதான். வேற cloud hub எதுக்கு? cloud hub reverse right, multiple ஆமா கரெக்ட். மல்டிபிள் கஸ்டமர் லொகேஷன் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கேட்வே டிவைஸ் AWS சைடில் இருக்க கேட்வே டிவைஸ் கூட இன்டர் கனெக்ட் பண்றோமோ அது வந்து இந்த சைடில் ஹப் அண்ட் ஸ்போக். இது ஹப், இட் இஸ் கனெக்டிங் டு மல்டிபிள் ஸ்போக் லொகேஷன். வேற டிரான்சிட் கேட்வேன்றது AWS குள்ள இருக்கிற ஏரியாவை வந்து இன்டர் கனெக்ட் பண்றது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆன வெரி ஹை லெவல், வெரி வெரி ஹை லெவல். ஓகே, பட் நீங்க அதை படிச்சு பார்த்தாலுமே ரொம்ப நிறைய எல்லாம் விஷயங்கள் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த AWS டாக்குமெண்ட்ல ப்ரெசென்டேஷன்ல போயிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கனால யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் தீஸ் two things. ஓகே, இப்போதைக்கு நம்ம இது 3 தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம டைரக்ட் கனெக்டோட தியரி பார்க்கலாம். தென் சைட் டு சைட் VPN எப்படி நம்ம எண்ட் டு எண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கலா பார்க்கலான்றத ஃபர்ஸ்ட் ஹவர்ல பார்ப்போம் நாளைக்கு. ஓகே, ஸோ வித் தட் ஐல் ஸ்டாப் ஷேரிங். ஐல் ஆல்சோ ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. இதெல்லாம்